பாட்டை சிறப்பிக்கின்றோம். இன்றைய நாளில் நற்செய்தியில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாபோர் மலையில் உருமாற்றம் அடையும் நிகழ்வை காண்கிறோம். ஆண்டவர் இயேசு உருமாறியது உரு பெறுவதற்கு அல்ல, மாறாக உருகுலைந்து போவதற்கே என்பதை இந்நிகழ்வானது எடுத்து காட்டுகிறது. இறை சட்டங்களின் தந்தையாக கருதப்பட்ட மோசேயும் இறைவாக்கினரில் சிறந்தவராக கருதப்பட்ட எலியாவும் ஆண்டவர் இயேசுவோடு இந்நிகழ்வில் உரையாடுகிறார்கள். ஏனெனில் இதுவரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறித்து, அவர் கொண்டு வரும் மீட்பை குறித்து அறிவிக்கப்பட்ட இறை சட்டங்களும் இறைவாக்குகளும் ஆண்டவர் இயேசுவின் சிலுவை பாடுகளின் வழியாக நிறைவு பெறப் போகின்றன என்பதை சுட்டிக்காட்டவே இந்த உருமாற்ற நிகழ்வின் இவர்கள் பங்கு பெறுகிறார்கள். தாபோர் மலையில் உருமாறிய இறைவன் நாம் மனம் மாறி திரும்பி நல்வாழ்வு பெற வேண்டும் என்று நமக்காக உருகுலைந்து போனார் என்பதை மனதில் கொண்டு இத்தவ காலத்தில் இறைவனின் ஆசிரை இன்னும் அதிகமாக பெற்றிட திருப்பலியில் இறையருளை கெஞ்சி மன்றாடுவோம். பெயராலே நம் ஆண்டவரும் தலைவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலியானது இன்று தனது 13வது பிறந்தநாள் விழாவை கொண்டாடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற ஷெரின் என்ரீட்டா என்ற மகளுக்காக நன்றி கூறுவோம். இவருக்கு நல்ல உடல் சுகத்தையும் நீண்ட ஆயுளும் தர வேண்டும் என்று நம்ம அவருக்காக ஜெபித்து கொடுப்போம். மேலும் திருப்பலியானது ஜே ஆண்டனி ஜாக்லின் லதா குடும்பத்தினர் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காக இப்பலியானது நன்றி பலியாக கொடுக்கப்படுகிறது. இந்த குடும்பத்தை நாளில் ஆண்டவர் ஆஸ்வதிக்க நம்ம அவர்களுக்காக ஜெபிப்போம். மேலும் திருப்பலியானது உலகில் வாழ்ந்து மறித்த போன ஜே ஆண்டனி இறந்த 1ஆம் ஆண்டு நினைவு, சபரி அம்மாள் இறந்த 30ஆம் ஆண்டு நினைவு, ஜெயபிரகாஷ், மேரி ரஞ்சினி, அந்தோனி செல்வம், மிக்கேல் அம்மாள், இருதயசாமி, பிரான்சிஸ் விசுவாசம், எக்ஸலின் சாந்தி, வியாகுலராஜ், கீர்த்தம்மாள், பிரீத்தம்மாள், லூர்து சந்தனராஜ் ஆகியோருடைய ஆண்மையிலே பாற்றுக்காக நாம் ஜெபித்து ஒப்புக் கொடுப்போம். அத்தனை ஆன்மாக்களுக்கு ஆண்டவர் இளைப்பாற்றை தரும்படியாய் என்றால் அன்பானவர்களே, இன்று தவக்காலத்துடைய 2வது ஞாயிறை நாம் சிறப்பிக்க இங்கே குழுமி வந்திருக்கிறோம். இந்த அற்புதமான இறை வாசகங்கள் நமக்கு தருகிற அற்புதமான செய்தி, இயேசு தாபோர் மலையிலே உருமாறியது போல நாம் அனைவரும் மாற்றம் கண்டவர்களாக வாழ நமக்கு இந்த தவக்காலம் அழைப்பு கொடுத்திருக்கிறார்.
மனம் திரும்பி நற்செய்தி நம்புகள் என்று அந்த திருநெற்று புதனன்று நமது நெற்றியில் தேய்க்கப்பட்ட அந்த சாம்பல் 40 நாட்கள் நம்ம எடுக்கிற ஒரு பயணம், பல விதமான தவ முயற்சிகள். இது எல்லாம் என்னன்னா அவன் மாறணும் இவன் மாறணும் இல்லை, நான் மாறணும். என்னுடைய எண்ணங்கள் மாறணும், என் சிந்தனை மாறணும், என் செயல்கள் மாறணும், என் பேச்சு மாறணும். ஆகவே இந்த அருமையான வழிபாடு அர்த்தமுள்ள விதத்தில் நாம் கொண்டாட பாவ மன்னிப்பு வழிபாட்டுக்குள் நாம் கடந்து செல்வோம். அனைவரும் அமருவோம். பாவ மன்னிப்பு வழிபாடு நாம் பாட வேண்டிய பல்லவி. பேசுதல். அன்பு இயேசுவே, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், தடுக்காதீர்கள் என்று கூறிய இறைவா, சிறு பிள்ளைகளாகிய நாங்கள் என்றும் உண்மையை எடுத்துரைக்கவே நீர் எங்களை உங்களிடம் வர விரும்பினீர். தினந்தோறும் பொய்யினை கூறுதலின் வழியாக உங்களின் அன்பினை மறுக்கிறோம். அதற்காக எங்களை மன்னித்து உன் பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளும். பழக்கம். அன்பு தந்தையே இறைவா, நாங்கள் உம்மை நேசிக்கவும் பணிபுரியவும் எங்களை படைப்பின் சிகரமாய் படைத்தீர். ஆனால் நாங்கள் பலவிதமான போதை பழக்கத்திற்கும் எங்களை அடிமையாகிவிட்டோம். உம்மை நோக செய்துவிட்டோம், எங்களை மன்னியும். அன்பு இயேசுவே, நீர் ஒவ்வொரு புதுமைகளையும் செய்யும் முன்பு தந்தை இறைவனுக்கு நன்றி கூறினீர். ஆனால் இயேசுவே, நாங்கள் கணவன் மனைவி இடையே ஒருவர் ஒருவருக்கு செய்த உதவிக்கு நாங்கள் நன்றி நிறைந்தவர்களாய் வாழாமல் உம்மை காயப்படுத்திய தருணங்களுக்காக இறைவா எங்களை மன்னியும். அனைவரும் எழுந்திருப்போம். நம்மளை இறைவன் நம்ம இறக்கம் வைத்து நம்முடைய பாவங்கள் குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் அனைவருக்கும் நிலையான வாழ்வைக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. இறைவாவும் அன்பு திருமகனுக்கு நாங்கள் செவி சாய்க்க எங்களுக்கு கட்டளையிட்ட உமது வார்த்தையினால் எங்கள் உள்ளத்துக்கு ஊட்டமளிக்க திருவிழம் கொண்டீரே. அகவழியால் நாங்கள் தூய்மையாக்கப்பட்டு உமது மாட்சியை கண்டு மகிழ செய்வீராக. உமோடு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகிற அவர் வழியாகவே உமை மன்றாடுகிறோம். இறைவன் தந்த ஒரே மகனை தமக்காய் பலியிட கேட்டபோது துணிந்து நம்பிக்கையோடு செயல்பட்ட ஆபிரகாமை இறைவன் நம்பிக்கையின் தந்தையாக்கினார் என்றுரைக்கும் இம்முதல் வாசகத்திற்கு செயல்படும். முதுபெரும் தந்தை ஆபிரகாமின் பலி. தொடக்க நூலிலிருந்து வாசகம். 22ஆம் அதிகாரம். இறை வார்த்தைகள் 1-2 மற்றும் 9-13 மற்றும் 15-18 முடிய.
அந்நாட்களில் கடவுள் ஆபிரகாமை சோதித்தார். அவர் அவரை நோக்கி, ஆபிரகாம் என, அவரும் இதோ அடியேன் என்றார். அவர், உன் மகனை நீ அன்பு கூறும் உன் ஒரே மகனான ஈசாக்கை அழைத்து கொண்டு மோரியா நிலப்பகுதிக்கு செல். அங்கு நான் உனக்கு காட்டும் மலைகளில் ஒன்றின் மேல் எரிபலியாக அவனை நீ பலியிட வேண்டும் என்றார். ஆபிரகாமுக்கு கடவுள் குறிப்பிட்டு சொல்லிய இடத்தை அவர்கள் அடைந்தனர். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடம் அமைத்து அதன் மேல் விறகு கட்டைகளை அடுக்கி வைத்தார். பின் தம் மகன் ஈசாக்கை கட்டி பீடத்தின் மீதிருந்த விறகு கட்டைகளின் மேல் கிடத்தினார். ஆபிரகாம் தம் மகனை வெட்டுமாறு தம் கையை நீட்டி கத்தியை கையில் எடுத்தார். அப்பொழுது ஆண்டவரின் தூதர் வானத்தினின்று ஆபிரகாம் ஆபிரகாம் என்று கூப்பிட, அவர் இதோ அடியேன் என்றார். அவர் பையன் மேல் கை வைக்காதே, அவனுக்கு எதுவும் செய்யாதே, உன் ஒரே மகனையும் தனக்கு பலியிட நீ தயங்கவில்லை என்பதிலிருந்து நீ கடவுளுக்கு அஞ்சுபவன் என்று இப்போது நான் அறிந்து கொண்டேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் தம் கண்களை உயர்த்தி பார்த்தார். இதோ முச்செடியில் கொம்பு மாட்டிக்கொண்டு நின்ற ஓர் ஆட்டுக்கிடாயை கண்டார். உடனே ஆபிரகாம் அங்கு சென்று அந்த கிடாயை பிடித்து தம் மகனுக்கு பதிலாக எரிபலியாக்கினார். ஆண்டவரின் தூதர் ஆபிரகாமை வானத்தினின்று மீண்டும் அழைத்து, ஆண்டவர் கூறுவது இதுவே, நான் என் மீது ஆணையிட்டு கூறுகிறேன், உன் ஒரே மகனை எனக்கு பலியிட தயங்காமல் நீ இவ்வாறு செய்தாய். ஆதலால் நான் உன் மீது உண்மையாகவே ஆசி பொழிந்து விண்மீன்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் உன் வழிமரபை பலுகி பெருகச் செய்வேன். உன் வழிமரபினர் தம் பகைவரின் வாயிலை உரிமையாக்கிக் கொள்வர். மேலும் நீ என் குரலுக்கு செவி கொடுத்ததனால் உலகின் அனைத்து இனத்தவரும் உன் வழிமரபின் மூலம் தங்களுக்கு ஆசி கொள்வர் என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தம் அன்பர்களின் சாவு அவரது பார்வையில் மிகவும் மதிப்பிற்குரியது. பல்லவி. நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவராகிய உம் பெயரை தொழுவேன். பல்லவி.
நமது பக்கமாய் இருக்கிறார். எப்படி எனில், நாம் பாவிகளாய் இருந்தபோதும் தமது சொந்த மகனை நமக்காக பலியாய் சிலுவையில் கையளித்தார் என்றுரைக்கும் இவ்விரண்டாம் வாசகத்திற்கு செவிமடுப்போம். வாசகம் திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை திருவார்த்தைகள் 31 34 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுள் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராக இருப்பவர் யார்? தம் சொந்த மகன் என்றும் பாராது அவரை நம் அனைவருக்காகவும் ஒப்புவித்த கடவுள் தம் மகனோடு அனைத்தையும் நமக்கு அருளாதரிப்பாரா? கடவுள் தேர்ந்து கொண்டவர்களுக்கு எதிராய் யார் குற்றம் சாட்ட இயலும்? அவர் குற்றமற்றவர் என காட்டுபவர் கடவுளே. அவர்களுக்கு யார் தண்டனை தீர்ப்பு அளிக்க இயலும்? இறந்து ஏன் உயிருடன் எழுப்பப்பட்டு கடவுளின் வலப்பக்கத்தில் இருக்கும் கிறிஸ்து இயேசு நமக்காக பரிந்து பேசுகிறார் அன்றோ? ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. செய்தி அத்தியாயம் 9 இறை திருவசனங்கள் 2-10 முடிய. இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து ஒரு உயர்ந்த மலைக்கு அவளை மட்டும் தனியாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கு அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவருடைய ஆடைகள் இவ்வுலகில் எந்த சலவைக்காரரும் வெளுக்க முடியாத அளவுக்கு வெள்ளை வெளியேறென ஒளி வீசின. அப்போது எலியாவும் மோசேயும் அவர்களுக்கு தோன்றின. இருவரும் இயேசுவோடு உரையாடி கொண்டிருந்தனர். பேதுரு இயேசுவை பார்த்து, ரபி, நாம் இங்கு இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும், மோசேக்கு ஒன்றும், எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைப்போம் என்றார். தாம் சொல்வது என்னதென்று அவருக்கு தெரியவில்லை. எனவே அவர்கள் மிகுந்த அச்சம் கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட, அந்த மேகத்தில் நின்று, என் மாந்த மைந்தர் இவரே, இவருக்கு செவி சாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. உடனடியாக அவர்கள் சுற்றுமுற்றும் பார்த்தார்கள். தங்கள் அருகில் இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்த போது அவர், மானிட மகன் இறந்து உயிர் தெழும் வரை நீங்கள் கண்டது எவருக்கும் எடுத்துரைக்க கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். அவர்கள் இவ்வார்த்தையை அப்படியே மனதில் இருத்தி, இறந்து உயிர் தெழுதல் என்றால் என்ன என்று ஒருவர் ஒருவர் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. அந்த அம்மா அந்த ஃபாதர்கிட்ட வந்து,
ஃபாதர் இந்த பையன் என் பேச்சை கேட்க மாட்டான், நான் சொல்றது எது சொன்னாலும் அதை எதை சொல்லணும் செய்யாத சொன்னால் அதான் செய்கிறான், கீழ்ப்படியவே மாட்டான் அப்படின்னு சொன்னாங்க. என்னதான் பிரச்சனை? இப்போ எல்லா வீட்லையும் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. என்ன குட்டீஸ்லாம் இது குத்தாதான், எது குத்தா? செல்ஃபோனை கொடு. நான் கூட நினச்சேன் சில பிள்ளைங்களை பார்க்கும்போது சரி ஏதோ கார்ட்டூன்லாம் பார்ப்பாங்க, இந்த நிறைய இப்போ எல்லாம் வந்துச்சு உங்களுக்கு தெரியும் யூடியூப்பில். ஆனால் இப்போ எல்லாம் வாண்டுகளை என்ன பார்க்க தெரியுமா? என்ன பார்க்குதுங்க? ரீல்ஸ். நானே பார்க்கறது இல்லை. அது பார்த்தீங்கன்னா அந்த சொன்னா இந்த பையன் இந்த பொண்ணு ஐயோ ஃபாதர் சொல்கிற பேச்சை கேட்க மாட்டேறது. நீங்களே ஃபாதர் சொன்னாராம், நீங்கள் போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு வாங்க அப்படின்னாராம். இந்த செல்ஃபோனை யூஸ் பண்ணுறதுக்கும் அந்த பொண்ணை சொல்கிற பேச்சு கேட்கறதுக்கும். ஒரு வாரம் கழித்து அந்த குழந்தையை கூட்டு கொண்டு அந்த அம்மா வந்து, அந்த குழந்தை எத்தனை வயசு? 2 வயசு தான், 2-3 வயசு தான், சின்ன குழந்தை. அப்போ 2-3 நாள் அது ஒரு வாரம் கழித்து அந்த அம்மா அந்த குழந்தையை கூட்டிகிட்டு வந்தாங்க போல. அப்போ ஃபாதர் சொன்னார் போல, இனிமேல் நீ வந்து அம்மா பேச்சு கேளு, நீ செல்ஃபோன் யூஸ் பண்ணாத. அந்த அம்மா கோவம் வந்துச்சான். இது அன்றைக்கே சொல்லியிருக்கலாம்ல, அன்றைக்கே சொல்லியிருந்தா இது நீ செல்ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, அம்மா பேச்சு கேட்கணும். அப்போது அந்த அம்மா போய் சொன்னான், என்ன ஃபாதர் இதை சொல்கிறதுக்காக நீங்கள் ஒரு வாரம் டைம் எடுத்தீங்க? இல்லை, நானே நிறைய செல்ஃபோன் யூஸ் பண்ணியிருந்தேன், என்னையே கண்ட்ரோல் பண்ண முடியல. முதல்ல நான் என்ன கண்ட்ரோல் பண்ணிட்டு நான் எனக்கு முதல்ல உண்மையாக கீழ்ப்படிதான் இருந்தேன்னா அதுக்கப்புறம் அந்த குழந்தைகிட்ட சொல்லலாம் நினச்சேன் அப்படி சொன்னாராம். ஏசடி பெரிய மாணவி என்று நிறைய நேரங்களில் பெற்றோர்கள் சொல்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா, பெற்றோர்கள் பெரியவர்கள் ஸ்கூலில் டீச்சர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய நேரங்களில் பிள்ளைகள் பொதுவாகவே கணவன் மனைவி பிள்ளைகள் குழந்தைகள் பெற்றோர்கள் பார்த்தா ஒரு விஷயம் வந்து புறையோடி கிடக்கிறார். என்ன அது? நான் சொல்லிட்டேன், ஆன்சர் சொல்லிட்டேன், எல்லாம் வாங்கி முடியுங்க. யாருக்கும் என்ன பண்ணுறதில்லை, கீழ்ப்படுறதே கிடையாது. நீ என்ன சொல்லுது, நான் என்ன செய்கிறது, எங்களுக்கெல்லாம் தெரியும், நீ கிளம்பு நான் பார்த்தேன், எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நமது இளம் தலைமையினர் பெற்றோர்கள் சொன்னாங்க. என்ன செல்ஃபோன் ரொம்ப நோண்டி போய் நைட் தூங்குடாண்டே 2:30 மணிக்கு என்னடா பண்ணிட்டு இருக்கேன், ஏன்னா காலை சாட மாட்டேறேன், ஏன்னா முடி எப்படி வளர்த்துருக்கேன், ஏன்னா அந்த வண்டி எவ்வளோ வேகமாக ஓட்டுறேன், ஏன்னா குளிக்க மாட்டேறேன். இந்த மாதிரி நிறைய நேரங்களில் பெற்றோர்கள் சொல்லுவாங்க, நீ போமா நான் பார்த்துறேன், அவர் வேறு வேலை நம்ம அந்த அப்பாவுக்கு அப்படின்னு சொல்லி பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைகளை அப்படியே தட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. பாருங்களேன், ஸ்கூலில் காலேஜில் ப்ரொஃபஸர் நல்லா படிக்கணும், நீங்கள் காம்படிஷன் ஆகணும், உலகம் நல்லா படிச்சோன்னா மார்க் ஆகணும், பெரிய ஆள் ஆகணும், நிறைய பெரிய கம்பெனிக்கு இன்டர்வியூ போகணும், கை நிறைய சம்பாதனம். சார் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சார், நீங்கள் நடத்துங்க. இந்த வயசு எனக்கு நான் லவ்லாம் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் தேவையாடா அப்படின்னு வச்சுங்க, எங்களுக்கு என்ன தெரியுமோ எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நேரங்கள் நான் பார்க்கிறேன். பொதுவாகவே எல்லாருமே இங்கே இருக்கிற அத்தனை பேருமே சில பல நேரங்கள் நமக்கு என்னென்னா எல்லாம் தெரியும். அழகான ஒரு கவிதை மிக அழகாக சொல்லுது, தலையிலே தூக்கி வைத்து கொண்டு இருக்கிற சில விஷயங்களை ஒரு நாள் நாம் தரையிலே தூக்கி எறிய வேண்டியிருக்கிறது. தலையிலே தூக்கி வைத்து விட்டிருக்கிற பல விஷயங்களை ஒரு நாள் நாம் தரையிலே தூக்கி எறிய வேண்டி இருக்கிறார். அப்போ மாதிரி என்னென்னா அப்போ தான் அனுபவம் அச்சாதான் தெரியும். நம்ம அப்போவே அப்பா சொன்னார், அப்போவே சொன்னாங்க, ஒழுங்காப்படி சார் சொன்னார், டீச்சர் சொன்னாங்க, கேட்கல. இன்றைக்கி வந்து கஷ்டப்படுகிற போது தான் அந்த விஷயம் நமக்கு வருக. அப்போ இன்றைக்கி 3 வாசங்களை பற்றி நம்ம அப்படியே சிந்திச்சோம் அப்படின்னா ஒரே விஷயம்தான், கீழ்ப்படிதல். அதை பற்றி நம்ம இன்றைக்கி சிந்திக்கலாம்னு நினைக்கிறேன். முதல் செய்தி திருத்தந்தை மிக அழகாக சொல்கிறார். திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்றார், கீழ்ப்படுதல் என்றால் என்ன அப்படின்னா ஒன்றுமே இல்லையா, கடவுளுடைய குரலுக்கு செவிமடுத்தல், கடவுளுடைய குரலுக்கு செவிமடுத்தல், அவர் காட்டுகிற பாதையிலே வழி நடத்தல். கடவுளுடைய குரலுக்கு செவிமடுத்தல், அவர் காட்டுகிற பாதையிலே வழி நடத்தல். இது பொதுவாக நீங்க பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்வில் விவிலியம் மிக அழகாய் சொல்கிறது. 2 சாம் எடுத்து வாசினா, கீழ்ப்படிதல் எல்லா பலிகளையும் விட சிறந்தது. எல்லா பலிகளையும் நீ பொருத்தனை பலிகள், அந்த பலிகள், இந்த பலிகள் அதெல்லாம் தூக்கி வர வச்சிருப்பா. கீழ்ப்படுதலை விட சிறந்த பலி வேறு எதுவுமே இல்லை. அவன் இன்னைக்கு முதல் வாசகம் ரொம்ப அழகாக மிக அற்புதமாக நீங்க பாருங்கண்ணே. நான் யோசிச்சு பார்த்தேன், இன்னைக்கு நீங்க நிறைய பேர் இங்க இருக்கீங்க, வசதி படைத்தவர்கள், படித்தவர்கள், டாக்டர் பட்டம் வாங்கினவர்கள், பெரிய கல்லூரிகளை பெரிய அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள், நிலம்புடங்கள் வைத்திருப்ப, வீடு வாசல் வைத்து காரு பங்களா வச்சிருக்கீங்க. பல நேரங்கள் நமக்கு எல்லாருக்குமே என்ன அப்படின்னா, சொன்னல எனக்கு எல்லாம் தெரியுங்க, நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு. அடுத்தவங்க நம்ம சொல்லும் போது, ஹலோ எங்களுக்கு எல்லாம் தெரியாது, நீங்கள் சொல்ல போகிறீங்களோ, எங்களுக்கெல்லாம் தெரியுங்க, கிளம்புங்க இடத்த காலி பண்ணுங்க, காத்து வரட்டும் அப்படின்னு நிறைய நேரங்களில் பல பேர் சொல்வதை பார்க்கிறோம். நம்ம யோசிக்கிற முதல் வாசகத்துடைய கதாநாயகன் யார்? ஆபிரகாம்.
ஆபிரகாம் சாதாரண ஒரு ஆள் கிடையாது. நீங்க நல்லா வெளித்தட்டு பார்த்தீங்கன்னா பயங்கர பெரிய பணக்காரன், நிறைய நிலபுலங்கள், நிறைய ஆடு மாடுகள், அந்த சமூகத்தில் அவருக்கு அவ்வளோ ஒரு பேர். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு மனிதன். அங்கே ஒரு குறைபாடு உங்களுக்கு தெரியும், நம்ம இப்போ கல்யாணம் பண்ண பிள்ளைங்களுக்கெல்லாம் பெரிய பிரச்சனை என்னது, ஆமாம் குழந்தை இல்லை. அதுக்கு 1000 காரணம் சொல்கிறான். சாபம் பாவம்லாம் கிடையாது, நீங்கள் அதெல்லாம் நினச்சிக்காதீங்க. ஏன்னா அவங்க அப்பா அம்மா செஞ்ச பாவமா தலைமுறை செஞ்ச பாவம்னால நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, நம்ம உடல் ரீதி ஏற்படுகிற ஹார்மோன்கள் பிரச்சனை அப்படின்னு சயின்டிஃபிக்காக இன்றைக்கி நிறைய ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த குழந்தை பேர் இல்லை, எல்லாம் இருக்குது. நான் சொன்ன மாதிரி நிலப்பலம் இருக்குது, பணம் காசு இருக்குது, புகழ் இருக்கிறது, பேர் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் இது மட்டும்தான் இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா வயசாகிடுச்சு, 100 வயசாகிடுச்சு, அந்த அம்மாவுக்கு 90 வயசாகிடுச்சு, இனி குழந்தை பெற்றுக்க முடியாது. இப்போ 30 வயசுக்கே குழந்தை பெற்றுக்க முடியல. அதுக்கப்புறம் டாக்டர் சொல்லியப்பா சீக்கிரம் பெற்றுக்கல முடியாது. ஏதாவது IVFலாம் என்னென்னமோ பண்ணுறாங்க இன்றைக்கி. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட இன்றைக்கி சில நேரங்களில் பல லட்சங்களை செலவழித்தும் கூட குழந்தை பாக்கியம் இல்லாமல் அப்போ மிகப்பெரிய ஒரு குறைபாடு. அப்போ எவ்வளோ வேதனையில் வருத்தத்திருப்பா நீங்கள் பார்த்துக்கணும். இந்த சூழ்நிலை தான் கடவுள் சொல்கிறார், அவருக்கு ஒரு குழந்தையை கொடுக்குறார். பல ஆண்டுகள் கழித்து அந்த அற்புதமாய் அதிசயமாய் பிறந்த குழந்தை. இவங்க இருக்கு நிறைய பேருக்கு நான் சொல்வேன். அப்படி ஒரு குழந்தை. இப்போ ஒரு குழந்தைய நம்ம திட்டாலே, ஐயோ ஸ்கூலில் டீச்சர் அடிச்சிட்டாலே, சாரு திட்டாலே, ஹலோ நீங்கள் கம்னிருங்க, என் பையன் என் பொண்ணு, எந்த பிள்ளையும் நம்ம அம்மா அப்பா வந்து பிள்ளைகளை அவங்க தப்பே பண்ணியிருந்தா கூட நம்ம என்ன பண்ண மாட்டோம், விட்டு கொடுக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு அந்த பிள்ளைகள் அவ்வளவு உயிரானவை, ஏன்னா அவங்க நம்முடைய ரத்தம், என்னுடைய சந்ததி அப்படின்னு. அப்படி யோசிச்சு கொண்டிருந்தேன். குழந்தை பாக்கியமே இல்லை. இப்போ நம்ம நல்ல 12 வருஷம் கழிச்சு, 8 வருஷம் கழிச்சு, 10 வருஷம் கழிச்சு அந்த அந்தோனியார் கோயிலுக்கு போனேன், அந்த வேளாங்கண்ணிக்கு போனேன், நடைபயணம் பண்ணேன். இதெல்லாம் பண்ணி அதிசயமாய் பெற்ற ஒரு குழந்தை இந்த காட்சிக்கு வந்துடலாம். அப்படி ஒரு குழந்தை பிறந்து இருக்கிறது. நான் சொன்ன மாதிரி வில்லியம் மிகடகாய் சொல்கிறது முடிந்து போனது. அந்த அதுக்கு வந்து சாராவுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா எல்லாம் முடிஞ்சிச்சு. உங்களுக்கு தெரியும், பெண்களுக்குலாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் குழந்தை பெற்றுக்க முடியாது, ஆண்களுக்கு அது பரவாயில்ல. பார்த்தீங்க என்றால் அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல கடவுள் ஒரு குழந்தையை கொடுக்கிறார். இன்னைக்கு ரொம்ப அழகான ஒரு வசனம். அந்த குழந்தையை அவங்க எவ்வளோ அன்பு செஞ்சுருப்பாங்க, எவ்வளோ நேசிச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு குழந்தை தான் சொல்கிறார் ஆண்டவர். ஏப்பா ஆபிரகாம் எங்கப்பா அந்த குழந்தையை கூட்டணும்ப்பா. இந்த குழந்தை சொல்கிற மகனை நீ அன்பு கூறும் வர ரொம்ப அழகாக சொல்ல, அன்பு உன் மகனை நீ அன்பு கூறும் ஒரே மகனை, நீ அன்பு கூறும் ஒரே மகன் ஈசாக்கை அழைத்து கொண்டு எங்கே போய் சொல்கிறாரு, மோரியா நாடு, மோரியா மலைக்கு போயிட்டு என்ன பண்ண சொன்னாரு, போய் 2 பேரும் போய் ஜாலியாக விளையாடுங்க சொன்னாரா? இல்லை, என்னவா? ஆமா, அவனை நீ எனக்கு எரிபலியாக பலியிட வேண்டும். எரிபலி இப்பெல்லாம் நரபலி சொல்றான். நிறைய குழந்தைகளை வெட்டி போடுங்க, நல்லா பைத்தியக்காரன் லூசுனா இருக்காங்க நிறைய பேர். ஆண்டவர் சொல்றாரு எரிபலியாக. நீங்க ரொம்ப அழகான ஒரு வசனம். இந்த வசனம் நம்ம தியானிக்கணும். இன்னைக்கு நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? நீங்களா ஓ வேலையா பாரியா அண்டாரு பெரிய இவர் மாதிரி கொச்சிக்காரி கொஞ்சம் ஓவரா பேச. எவ்வளோ கஷ்டப்பட்டு நானே வந்து இத்தனை வயசாகி குழந்தை பெற்றுக்கிட்டா இவர் கொடுப்பாரா? என்ன பண்ணுவாரா? கொடு, திருப்பி கொடுனா கொடுத்துரும்னா. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? கண்டா சாதாரண பேசணும். நீங்கள் எல்லாரும் போய் சொல்லக்கூடாது. சண்டை போடுவோமா இல்லையா? கத்துவோமா இல்லையா? அப்படிப்பட்ட கடவுள் எனக்கு தேவையில்லை போயா அப்படின்னு சொல்லிட்டு வந்த வழியை பார்த்துட்டு நடைய கட்டு போயிட்டே இருப்போம். இந்த இடத்துல நான் யோசித்து பார்த்தேன். ஒரு சின்ன சிந்தனை தான். ஆபிரகாம் எப்படியான ஒரு மனிதன். அதான் வசனம் அழகாய் சொல்கிறது. அவரை யாரு? விசுவாசத்தின் தந்தை. விசுவாச தந்தை என்று அழைக்கிறாங்க. ஏன்? ஒண்ணுமே பண்ணலங்க. அவரு ஒரு வார்த்தை பேசினாரா? மறுப்பு சொன்னாரா? நோ நோ நோ. பையனை கூட்டிட்டு மோரியா மலைக்கு போறார். அவன் கேட்பான் ஒரு இடத்துல, ஏப்பா எங்கப்பா பலி செலுத்த ஆடு? கடவுள் பார்த்து கொள்வார் வசனம் சொல்லுது. ஆண்டவர் பார்த்து யாவே ஈரே அப்படின்னு வசனம் சொல்லுது. ஆண்டவர் பார்த்து கொள்வார். பாருங்களேன், இப்படியான ஒரு மனுஷன். இதாங்க வாழ்க்கை. இதுதான் முழுமையான கீழ்ப்படிதல். முழுமையான கீழ்ப்படி. வசனம் அழகாய் சொல்கிறது. ஆண்டவர் சொல்றார். அப்பதான் பாத்தீங்கன்னா வசனம் தொடர்ந்து வாசிப்போம். பையன் கை வைக்காத. நான் வந்து பலியிட சொன்ன, நீ ஒரு வார்த்தை கூட பேசாமல் அந்த மகனை நீ பலியிட துணிந்தாய் சொல்லிட்டு அவனுக்கு நிறைய ஆசீர்வாதங்களை அளிப்பதை பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் கூட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கீழ்ப்படிதல் பல நேரங்களில் நிறைய நான் பல யோசிச்சு பார்த்தேன். இன்னைக்கு நம்ம அப்பா அம்மா எங்கள் குடும்பத்திலேயே கூட யோசிப்பேன். எங்கள் அப்பா போய் சொல்லுவார், ஒழுங்கா படிடா, ஒழுங்கா படுறா. நான் பலமுறை சொல்லியிருக்கேன். எங்கள் அண்ணனுக்கெல்லாம் சொல்லுவார் வீட்டில், நான் தான் படிக்கல, நீங்களாம் படிக்கடா. அதாவது இந்த மாதிரி சாதாரண வேலை செஞ்சு ரொம்ப கஷ்டப்படுங்க. அன்னைக்கு அவர் சொன்னதை அவங்க கேட்கல. இப்படி நான் கேட்டேன், அதனால தப்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அவ கேட்கல. இன்னைக்கு நீங்க இருக்க பல பேர் கூட யோசிப்பாங்க. அப்பா அம்மா சொல்லியிருப்பாங்க, பல விஷயம் சொல்லியிருப்பாங்க.
நமக்கு கொஞ்சம் வயசு, நமக்கு இளம் ரத்தம், சூடு ரத்தம், நமக்கு எல்லாம் தெரியும் என்ற எண்ணங்கள் இன்னைக்கு தடுமாறி போனவர்கள், தடம் புரண்டு போனவர்கள், வாழ்வை தொலைத்தவர்கள் நம் கண் முன்பாக வந்து செல்கிறார்கள். அப்ப இன்னைக்கு முதல் செய்தி என்ன? இதுதான், ஆபிரகாம் கடவுளுக்கு கீழ்ப்படிந்தார், கடவுள் அவரை உயர்த்தினார். வானத்து நட்சத்திரங்க போல, கடல் மணலை போல நான் உன்னை பெருக செய்வேன். வசனம் அழகாய் சொல், உன் முன்பாக ஒருத்தோடு இருக்க முடியாது, பகைவரின் வாயிலை நீ உரிமையாக்கி கொள்வாய். காரணம் வசனம் பாருங்க, நீ என் குரலுக்கு செவி கொடுத்ததனால். ரொம்ப அழகா ஆண்டவர் சொல்ல பாருங்களேன், வசனம் கடைசி வசனம், நீ என் குரலுக்கு செவி கொடுத்ததனால் உலகின் அனைத்தினத்தாரும் வளமிரும் தங்களுக்கு ஆசை. இது ஒன்னே ஒன்று தாங்க. இன்னைக்கு நிறைய நேரங்கள் நாம் பண்ணாதும், மற்றவங்க பேசுறது நம்ம கேட்கறதே இல்லைங்க. இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம பேசிட்டே இருக்கோம். இன்னைக்கு நான் பலமுறை சொல்லி என்ன சொல்ல வராங்க, என்ன சொல்ல வராங்க, அப்பா என்ன சொல்ற, அம்மா என்ன சொல்ற, டீச்சர் என்ன சொல்ல வராங்க. நிறைய பேருக்கு எனக்கு டிஃபிஷியன்சி, கான்சன்ட்ரேஷன், படிக்க முடியல. சார் கிளாஸ் எடுக்கிறாரு, டீச்சர் கிளாஸ், நீங்க வந்து கவனம் வேற எங்கேயோ இருக்கு. இந்த காது கேட்கல, கண்ணு பார்க்கல, அங்கே பார்த்து அந்த பையனை பற்றி நினைக்குது, அந்த பொண்ணை பற்றி நினைக்குது, நாளைக்கு என்ன பண்ணலாம், எங்கே போகலாம். இதனால தான் இன்றைக்கி நிறைய பேர் டியூஷன் சொல்லி இன்றைக்கி பாருங்கள், பசங்க படிப்பு ஸ்கூலில் அவ்வளோ பைசா கட்டி படிக்க வச்சாலும் டியூஷனுக்கு போனால் தான் என் பையன் நல்ல மார்க் வாங்குவான். ஏன்? உட்கார்ந்து பாடத்தை நீ கவனிக்கலை, அவங்க டீச்சர் சொல்வதை நீ கேட்கல. நான் சாதாரணமாக பேசி முடிக்கிறேன். அப்போ இன்றைக்கி முதல் செய்தி தான் இன்றைக்கி கீழ்ப்படிதல். நீங்கள் விவிலியத்தை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வாசிக்கிறோம் நற்செய்தி, ரொம்ப அழகான ஒரு செய்தி. நீ சொல்கிறார் லூக்கா நற்செய்தி, யோவான் நற்செய்தி 4:34 எடுத்து வாசிங்களேன். அவர் சொல்றார், கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுவதே என் உணவு. வாசிங்க, கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுவதே என் உணவு. எங்க உணவு சாப்பிடுது எப்படிங்க நிறைவேற்று பாருங்களேன். அப்ப எந்த அளவுக்கு தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றவே நான் இந்த உலகிற்கு வந்தேன். ரொம்ப அழகாய் சொல்றார். அவன் அவரு பாருங்க சொல்றார், இவரே அன்பார்ந்த மகன், இவருக்கு செவி சாயுங்கள். கடைசியில் கூட அந்த சாவுக்கு ஒரு என் விருப்பம் அல்ல தந்தையே உன் விருப்பத்தின்படி ஆகட்டும். அப்ப இந்த விஷயத்தை யோசிச்சு பார்த்தேன். இயேசுடைய இந்த பிலிப்பியர் திரும்ப 2ஆம் அதிகாரம் வாசினா பாப்போம், சாவை ஏற்கும் அளவிற்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவிற்கு அவர் கீழ்ப்படிந்தார் அப்படின்னு பவுல் மிக அழகாக பதிவு செய்கிறார். அப்ப இன்னைக்கு நான் யோசிப்பாங்க, நற்செய்தி வாசகத்தை இயேசு உருமாறுகிறார். 3 விதமான இறை அனுபவத்தை பற்றி பேச இயேசுடைய வாழ்வில் 3 விதமான அனுபவங்கள். ஒன்று திருமுழுக்கு. உங்களுக்கு தெரியும், யோர்தான் நதிக்கரையில் இயேசு திருமுழுக்கு பெறுகிறார். அவர் யார் என்று யாருக்குமே தெரியாது. திருமுழுக்கு யோவானுக்கு மட்டும்தான் தெரியும். வசனம் அழகாய் சொல்கிறது, வானம் திறந்தது, தூய ஆவியானவர் புறா வடிவத்து வந்தார். என்ன வசனம் சொல்லுது? இவரே அன்பான், இவருக்கு நான் பூரிப்படுகிறேன் அப்படின்னு சொல்வாங்க முதல்ல. நீ பாரு, 2வது ஒரு அனுபவம் இதுதான் இந்த மலை, இந்த தாபோர் மலை அனுபவம். தாபோர் மலை அனுபவத்தை பார்த்தா இயேசுடைய வாழ்வில் நடந்த நிகழ்வுகளை வந்து விவிலியம் மிக அழகாக சொல்லு. அவர் சும்மாலாம் மேலே போல செம்ம பீக்கில் இருக்கார். இப்போ சினிமாவில் பார்த்தீங்கன்னா இப்போ வெற்றி ஒரு நமது வெற்றி தமிழகமா ஒரு கட்சி தொடங்கியிருக்காங்க, யாரோ ஒருத்தர் தெரியாதா, நிறைய பீக்கில் இருப்பாங்க பாருங்க, பயங்கரமாக இருப்பாங்க. ஒரு சினிமா ஃபீல்டில் அரசியல்லாம் பீக்கில் இப்போ எல்லாம் வருவாங்க. பீக்னா மேலே உச்சத்தில் இருப்பாங்க. ஒன்றும் தலைக்கால் புரியாது. அவனை சுற்றி ஒரு பெரிய கூட்டமாக இருக்கும், ஒரே புகழாரமாக இருக்கும். இதே சுச்சுவேஷன் தான் இயேசுக்கு நான் சொல்கிறேன். அவர் போன இடங்கள்லாம் புதுமை செய்கிறார், நோய் நொடிகளை எல்லாம் குணமாக்குறார், பிசாசுகள் எல்லாம் அலறி போட்டு ஓடுகிறது. கூட இருந்த சிடர்கள்லாம் பயங்கர மஜால இருக்காங்க. ஐயோ வேற லெவலில் இவரே இறைமகன், நீரே இறைமகன் யாரு சொல்றாரு நம்ம பேதுரு. அப்ப பார்த்தீங்கன்னா இயேசு சாதாரணமாக போல இந்த உருமாற்ற நிகழ்வுடைய பின்னணி பீக்ல இருக்கார், பயங்கரம். அங்கதான் சொல்றாரு பாருங்களேன். எதற்கு இந்த அனுபவம்? எதற்கு இந்த அனுபவம்? இயேசு அடுத்த ஒரு மலைக்கு போற. என்ன மலை அது? தாபோர் மலை. அதான் தாபோர் மலை. கல்வாரி மலையை நோக்கி போகிறார். அதற்கான ஒரு அனுபவம் தான் இந்த தாபோர் மலை அனுபவம். நம்ம யோசிச்சு கொண்டு இருந்தேன். இப்போ நிறைய பேர் வந்திருக்கீங்க, நிறைய விஷயம் நம்ம கேட்குறோம். இப்போ நிறைய பேருக்கு உடம்பு சரி, அங்கே பாருங்க இருமின்னு இருக்காங்க, அவங்களுக்கு சளி மற்ற நோய்கள்லாம் இன்னைக்கு பரவலாக. நான் போன வாரம் சொன்னேன், நீங்கள் மறந்துருப்பீங்க, இப்போ பேசவே மறந்துடுவீங்க. எப்போ வரும் யாருக்கும் தெரியாது. நான் போன வாரம் சொன்னேன், இப்போ வந்துடுச்சு. இப்போ டாக்டர் சொல்கிறார் உங்களுக்கு வந்து ஏங்க உங்களுக்கு கேன்சருங்க,
உங்களுக்கு முத்தி போச்சுங்க, 4வது ஸ்டேஜ் இருக்கீங்க, இன்னும் ஒரு 6 மாதம் நீங்கள் தாங்க மாட்டீங்க. பொதுவாக சொல்கிறேன், 6 மாதம் செத்துருவீங்க அப்படின்னு சொல்கிறார். என்ன ஆகும் சொல்லுங்கள்? சந்தோஷமாக இருப்பீங்களா? நீங்க சாவு என் கண் முன்பாக இருக்கு, முடிஞ்சிச்சு என் கதை, அவ்வளோதான், நான் காலி. இதை விட ஒரு குடும்பம் உலகத்தில் யாருக்குமே இல்லைங்க. நான் படுத்தேன், செத்துட்டேன். வண்டியில் போனேன், ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிட்டேன். அல்லது வேறு ஏதோ ஒரு ஹார்ட் அட்டாக்லாம் செத்துட்டேன். இன்றைக்கி நிறைய பேர் அப்படியாக இறந்து கொண்டு இருக்கு. எதிர்பாராத நிகழ்வுகளை இறந்து கொண்டு இருப்பாங்களாம். டப்பு டப்புன்னு போயிறாங்க ஆஸ்பத்திரியில் போயிட்டு. ஆனால் இந்த சாவு என் கண் முன்பாக நிற்கிறது. ஐயோ, நாளைக்கு இருப்பேனா, நாளைக்கால ஏந்துப்பேனா, உடம்பெல்லாம் இழைச்சிருச்சு, மூஞ்சி ஒரு மாதிரி ஆச்சு, சாப்பிட முடியலையே, டாய்லெட் போக முடியலையே, தண்ணி குடிக்க முடியலையே, வயிறு குத்துதே. நிறைய பேர் இருக்காங்க, உங்களுக்கு தெரியும், எனக்கு பார்த்துருப்பீங்கன்னு தெரியல, கேன்சர் நோயில் பாதிக்கப்பட்டவங்களாம் தினந்தோறும் செத்து கொண்டு இருக்கு. இதை விட ஒரு கொடுமை உலகத்தில் இல்லவே இல்லை. நான் சொல்லுவேன், பொட்டுன்னு போய் நானாக வேண்டுது அந்த சூசி போயிட்ட நல்மரத்தின் பாதுகாலான சூசியை பிற நான் செத்தா தயவுசெய்து தூங்கும் போதே செத்து, நான் ஆண்டவரே என்னை தயவுசெய்து ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க, நானும் யாருக்கும் கஷ்டப்படக்கூடாது. அப்போது அது ரொம்ப கொடுமையானது. என் பாருங்க, இயேசு இந்த தாம்பூர் மலை அனுபவம் அப்படியே சாவை முன்னறிவிக்கிற நிகழ்வு. சாவை யார் சொல்றா? மோசே சொல்றார். அவரு பாவம் 40 வருஷம் ரொம்ப படாத பாடுபட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு நொந்து நூலாகி அந்த இஸ்ராயல் மக்கள் அந்த பாலைவனத்தை கடந்து வந்தார். எலியா அவர் பயந்து ஓடினா, இசபேல் அந்த பொம்பளை அவளை சாவடிக்கு போறா சொல்லி கலந்து ஓடி போய் பயந்து சாவுக்காக பயந்து வாங்க. இவங்க எல்லாம் வந்து அவர் என்ன பண்றாங்க, பேசிக்கொண்டு என்ன பண்றாங்க, நீ சந்திக்கிறது சாதாரண ஒரு விஷயம் இல்லை ஐயா, ஐயா இயேசுவே எல்லாம் உன தூக்கி வச்சுமா, ஐயோ நீர் தான் அவரு எல்லாம் புகழுமா. ஆனால் அவங்களுக்கு இருக்குது பெரிய ஒரு ஆப்பு. இதான் வாங்க பாருங்களேன், இயேசு ரொம்ப அழகாக தந்தையாக கடவுளுக்கு கீழ்ப்பட இவர் என்பாந்த இவருக்கு செவிசாய், ஏன்னா இவர் செவிசாய்ச்சார். இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் கூட நான் யோசிச்சு பார்க்குறேன். இன்னைக்கு பல நேரங்களில் இது ரொம்ப அழகான ஒரு சிந்தனை தான். இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் பல விஷயங்களை நம்ம நினச்சிக்கோம். இன்னைக்கு கடவுளுக்கு நீங்கள் கீழ்ப்படியணும், கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிக்கணும். கண்டிப்பாக உங்களுக்கு துன்பம் வரும், வேதனை வரும். இன்னைக்கு ரொம்ப அழகான ஒரு 2ஆம் மாதம் மிக அழகாய் சொல்கிறது. அவர் சொல்றாரு பாருங்களேன், என்ன சொன்னாரு பவுலடிகளார், என்ன சொன்னாரு பவுலடிகளார், கடவுள் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராக இருப்பவர் யார்? ரொம்ப அருமையான விஷயம். தன் சொந்த மகன் என்றும் பாராமல் அவரை தம் அனைவருக்காக ஒப்புவித்தவர். ஒரு மனிதன் வழியாக இந்த உலகத்திற்கு பாவம் வந்தது, ஒரு மனிதன் வழியாக இந்த உலகிற்கு மீட்பு வந்தது. ஒரு ஈசாக்கு அங்க வந்து அவங்க சாவல, அவரை பலி கொடுக்கல. இயேசு அஞ்சிருப்பார், ஐயோ நானும் கூட தப்பிச்சுக்கலாம், பலி கொடுக்காம போயிடலான். ஆனால் தந்தையாக கடவுள் ரொம்ப தெளிவாக இருந்தார். இவர் பலி செலுத்தப்பட, இவர் உயிர் போன, ரத்தம் சிந்தனம் சிதைக்கப்பட வேண்டும், சிலுவையிலே மரணத்தை அவர் தழுவி கொள்ள வேண்டும் என்பது கடவுளுடைய திருவிழமாக இருந்தது. இன்னைக்கு நான் நினைக்கிறேன், இப்படியான விஷயங்கள் நம்முடைய வாழ நீங்கள் கீழ்ப்படியும் போது பாருங்களேன், கடவுளுடைய கட்டளை கடைபிடிக்கும் போது அவருடைய குரலுக்கு நிறைய துன்பங்களுக்கு நம்ம ஆளாம், நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்கும். ஆனால் நீங்கள் வசனத்தை எடுத்துங்க, கடவுள் நம் சார்பாக இருக்கிறார், நம் பக்கத்தில் இருக்கிறார். திருப்பாடல் 91 எடுத்து வாசிப்பலாம். 91 ரொம்ப அழகாக கடவுளுடைய பாதுகாப்பை கொடுக்கிறான். இன்னைக்கு நான் ஒன்று தான் சொன்னேன், இன்னைக்கு காலை திருப்பலியில் அவன் சொன்ன ஒரு விஷயம். இன்னைக்கு நாம் கடவுளுடைய வாழ்வை, கடவுளை நம்புகிறேன், கடவுளுடைய குரலுக்கு செய்யும் எடுக்கிறேன். எனக்கு நிறைய கஷ்டம், எனக்கு நிறைய துன்பம், வேதனை இருக்கும், நிச்சயமா இருக்கும். ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கடவுள் என்ன பண்றாரு, இப்போ இயேசுவுக்கு அந்த வல்லமையை கொடுத்தார், அந்த வலிமையை கொடுத்தார், அதை தாங்கக்கூடிய சக்தியை கொடுத்தார். நீங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்க வாழ்க்கை நம்முடைய பாதையில் நிறைய முட்கள் இருக்க வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் போகிற பாதையில் நிறைய முட்கள் இருக்கலாம். அப்படியான முட்களை நீங்கள் கடந்து செல்கிற போது ஆண்டவர் அந்த அழகாக சொல்கிறாங்க, நாம் போட்டுக்கொள்வதற்கு காலடிகளை தருகிறார், மிதியடிகளை தருகிறார். நீங்கள் செல்ற அந்த பாதை உங்கள் வாழ்க்கை ஆழ்கடல் அலைகள் அடித்து கொண்டு இருக்கிறது, ஒரே இரைச்சலாக இருக்கிறது, தத்தளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. கடவுள் உங்களை அங்கே கைவிடவில்லை, மாறாக உங்களுக்கான படகுகளை, சிறிய சிறிய படகுகளை அனுப்பி கொண்டு இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில நீங்க நிறைய கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகளை, நோய்களை என்ற நெருப்பை, அனலை நீங்க கடந்து போக வேண்டி இருக்கிற போது, நீ அனல்ல பொசுங்கி போகக்கூடாது, நீ நெருப்புல எரிந்து போகக்கூடாது என்பது கடவுளுடைய எண்ணம் அல்ல. அந்த ஒரு குளிர்ந்த காற்றை அனுப்பி அந்த இதத்தை, அந்த அனலை, அந்த சூட்டை தணிக்கக்கூடிய வலிமை அளிக்கிறார். வாசிங்க 91 வாசிங்க.
உன்னதரின் பாதுகாப்பு. நீரே என் புகழிடம், என் அரண், நான் நம்பி இருக்கும் இறைவன் அப்படின்னு சொன்னாலே போதுமா? அவர் தம் சிறகுகளால் நம்மை அரவணைப்பார். தம் சிறகுகளால் நம்மை அரவணைப்பார். இன்னைக்கு நான் நினைக்கிறேன், நம்முடைய வாழ்வில் நீங்கள் செஞ்சு பாருங்க. இந்த 40 நாட்களில் பல விஷயம், இதை செய்ய மாட்டேன், அதை செய்ய மாட்டேன், இதை செய்ய போறேன், அதை செய்ய போறேன், இந்த விஷயத்த கடவுள் நமக்கு பேசி கொண்டே இருக்கிறார். கடவுள் குரலுக்கு இன்னைக்கு நான் பல நேரங்களில் செவி மடுக்கிறதே இல்லை. நான் வச்சது தான் சட்டம், நான் நினைச்சது தான் சரி. இன்னைக்கு உலகத்தினுடைய போக்கே அதான் போச்சு. குடும்பத்தில் சின்ன பசங்க வந்து பெரிய வரைக்கும் இன்னைக்கு யாருமே நாம மற்றவங்க சொல்றதை கேட்கறதே இல்லை. அதனுடைய விளைவு சண்டைகள், நிறைய மன விரக்திகள், நிறைய கோபதாபங்கள், நிறைய மன்னிக்க முடியல, கோச்சிக்கிறோம், நிறைய நேரங்களில் தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு காயப்படுது. ஆபிரகாம் கடவுளுடைய குரலுக்கு செவிமடுத்தார், கீழ்ப்படிந்தார், மிகப்பெரிய உன்னதமான மனிதனாக மாறினார். பவுலடிகளார் எவ்வளோ துன்பங்கள், எவ்வளோ வேதனைகள், கடவுளுக்கு அவர் சொல்ற, கடவுள் நம் சார்பாக இருக்க யார் என்ன செய்ய முடியும்? ஒருத்தனை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு. இயேசு தன் வாழ்வு கண் முன்பாக சாவு இருக்கிறது, சாவை எதிர்நோக்கி இருக்கிறார். அந்த பயம், அந்த கலக்கெல்லாம் அவர்கிட்ட இருந்திருக்கும். ஏன்னா அவர் மனிதனாக இருந்தார். கடவுளும் மனிதனமான வசனம் சொல்லுது. ஆனால் அதை தாங்கக்கூடிய வலிமை, காரணம் அவர் கடவுளுக்கு கீழ்ப்படிந்தார். சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு அவளுக்கு பயங்கர வல்லமை பணி. நீங்கள் நம்முடைய வாழ்வில் பல நேரங்களில் பல கஷ்டம் நீங்கள் அனுப்பிச்சிடணும். கடவுள் நம்மோடு இருக்கிறார், கடவுள் நமக்கு உதவியாக இருக்கிறார், நம்மை தனியே விட்டு விடவில்லை. நான் அதிகமாக சொன்னான், கடவுள் நாம் அழிவுற வேண்டும் என்பது அவருடைய எண்ணம் அல்ல, விரும்பதில்லை. நமக்கு அனுப்பிச்சுனே இருக்கார், நிறைய சப்போர்ட்டிவ் அனுப்பிச்சுனே இருக்கார். இந்த அம்மாவை பற்றி இன்னைக்கு யோசிக்கிறோம். ராணி மரியா சாதாரண ஒரு கேரளாவில் ஒரு சின்ன ஒரு கிராமத்தை பிறந்த ஒரு ஆள் போய் மத்திய பிரதேச போய் நற்செய்தி அறிவிக்கிறான். ஒன்றும் அல்ல, பழங்குடியினருக்கு போய் இந்த பிள்ளைங்களுக்கு பாடம் கத்துறாங்க. அவங்க பண்ண ஒரே எரிச்சல். பஸ்ஸில் போகிறாங்க, ஒரு இடம் 2 இடம்ல 25 இடங்களில் குத்தி, சாராமாரியாக குத்தி. நம்ம என்ன பெரிய இதாக வந்தமாக ஃபோட்டோ பாருங்களேன், பெரிய ஆகாசமாக உடம்புலாம் பயங்கர வச்சு பெரிய பவர்ஃபுல் லேடி. அவங்க நிறைய சாதாரணமானவர்கள், சாதாரண அந்த ட்ரைபல் அந்த பழங்குடியினருக்கு போயிட்டு அந்த கிராமத்தில் போய் சொல்லி கொடுத்தாங்க. விளைவு மரணம். ஆனால் அவங்க பார்த்து பயந்தாங்களா? இல்லை. அந்த ஊரே அவரை கொலை பண்ணவங்க மற்ற எல்லாருமே இன்னைக்கு மனமாறி இயேசுவை நம்பியிருக்கு. இன்னைக்கு ஒன்று தான் சொல்கிறேன், நம்முடைய வாழ்வில் கண்டிப்பாக வரும் கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனை வரும். இயேசுக்கே வந்தது, ஆபிரகாமுக்கு வந்தது, எல்லா புனிதர்களுக்கும் வந்திருக்கு. அவங்க அனைவருமே கடவுள் மீது நம்பிக்கை கொண்டார்கள், கடவுளினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்தார்கள். கடவுளுடைய வாழ்வு அவர்களோடு இருந்தால் அவருடைய வாழ்வை மாற்றினார். இன்னைக்கு நீங்களும் நானும் கூட முதல்ல கடவுளுக்கு கீழ்ப்படிங்க, கடவுள் சொல்வதற்கு செவிப்படுங்க. இவரே நண்பாதவருக்கு செவிசாய்கள் என்று சொல்வது போல செவிசாய் நம்மளோட இருக்க அப்பா அம்மா, நம்முடைய ஆசிரியர்கள், நம்முடைய நண்பர்கள் நல்ல விஷயம் சொல்லும் போது கண்டிப்பாக நீங்கள் ஏற்றுக்கணும். அதான் சொல்ல வரேன். எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும்னா நீங்கள் போய் எங்கேயாவது போய் முட்டிக்கிட்டு தான் நமக்கு காலியாகும். அவை இன்றைக்கி பல நேரங்கள் நமக்கு தெரியாதது நிறைய இருக்குது. கட்டுறது கையளவு கல்லாது உலகத்தினுடைய போக்கு வேறு மாதிரி இருக்குது. நல்ல விஷயங்கள் நான் உங்கள் மேலே அக்கறையாக தான் சொல்லுவோம். நான் ஒரே விஷயம் சொல்ல, நிறைய பேர்கிட்ட யாருக்கு உங்கள் மேலே அக்கறை இருக்கோ அவங்க தான் உங்களை சொல்லுவாங்க, இது பண்ணாத, இது செய்யாத, இது பண்ணு, இது பண்ணாத. எவன் உன் மேலே அக்கறை இல்லையோ அவன் சொல்லவே மாட்டான். உங்கள் கூட வெறும் சாப்பிடுவான், அவங்க கூடவே இருப்பான், அவங்கள தட்டிட்டு போயிட்டே இருப்பான். அவன் முன்னேறி போயிடுவான், நீங்கள் அங்கே இருப்பீங்க. உண்மையான அன்பு அக்கறை கொண்ட பெற்றோர்கள், உறவுகள், சொந்தங்கள், நான் சொன்ன மாதிரி ஆசிரியர்கள் சொல்கிற அந்த விஷயங்களை காது கொடுத்து கேளுங்க. அதற்கேற்ற மாதிரி நம்முடைய வாழ்வை மாற்றிக்கொள்வோம். நிச்சயமாய் கடவுள் நம்மோடு அன்றாடம் பேசி நமது வாழ்வையும் மாற்றக்கூடிய அருளை ஆசை தருவார். நம்பிக்கையோடு தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். எழுந்து நமது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஒன்றாய் வாழ்வுரை
விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று விவிலிய வசனம் சொல்கிறது. எனவே அதே ஒரு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நம்முடைய விண்ணப்பங்களை தேவைகளை ஆண்டவருடைய பாதத்திலே நாம் சமர்ப்பிப்போம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரே, உம் திரு அவையின் திருப்பணியாளர்கள் உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவை போல உமது மக்களுக்காய் அஞ்சாது உருக்குலைந்திடும் மனத்திடன் கொண்டிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஞானத்தை அருள்பவரே, எம் நாட்டு மக்கள் எம் நாட்டு தலைவர்கள் நிறம் மாறுபவர்களாக இல்லாமல் தீய எண்ணங்களில் இருந்து உருமாறுபவர்களாக வாழ்ந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்பிக்கை அளிப்பவரே, எங்கள் பங்கையும் பங்கு தந்தையும் சிறப்பாக எங்கள் ராணி மரியா அன்பியத்தையும் நிறைவாக ஆசீர்வதியும். நம்பிக்கையின் நாயகராக விளங்கிய ஆபிரகாமை போல நாங்களும் உம்மில் முழு நம்பிக்கை கொண்டிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நிலைவாழ்வு தருபவரே, எம் மறை மாவட்டத்திற்காக உழைத்து மரித்த ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவரத்தார், வேதியர்கள் மற்றும் உபகாரிகளின் ஆன்மாக்களுக்கு நீர் நிலைவாழ் வழித்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நாம் மௌனமாக ஜெபிப்போம். சிறப்பாக நாம் எதிர்கொள்ள இருக்கிற நம்முடைய நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் வரல, அது வரப்போகுது. என்ன பண்ண போகுது, என்ன ஆகப்போகுது என்பதெல்லாம் நிறைய ஆருடங்கள், நிறைய கணிப்புகள்லாம் சொல்லி கொண்டு இருக்கிறான். குறிப்பாக இந்த நேரத்தில் நம்முடைய சிறுபான்மையர், நாம் எல்லாம் சிறுபான்மையர், அது குறிப்பாக நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்துவ மதத்துக்கு எத்தனை விதமான நெருக்கடிகளை இந்த அரசாங்கம் கொடுத்து கொண்டிருக்கிறார். காலத்தில் உங்களுக்கு தெரியும், வெளிநாடுகளில் இருந்து நமக்கு அதிகமான பேர் ஆலயம் கட்ட, பள்ளிகள் கட்ட, சமூக சேவை நிறுவனங்களுக்கு என்று பண உதவிகளை அனுப்பி கொண்டிருந்தாங்க. FCRI அப்படின்னு சொல்லுவாங்க. FCRI என்பது ஒரு அக்கௌண்ட்டு, ஃபாரின் ஃபண்டு வருவதற்கான. நம்முடைய அரசாங்கம் இப்போது அத்தனை நிறுவனங்களும், நம்முடைய இருக்கிற அத்தனை நிறுவனங்களுக்கு வர வேண்டிய அந்த FCR அக்கௌண்ட்டை இந்த இன்கம் டேக்ஸ் வழியாக எல்லாம் தடை செஞ்சுட்டாங்க. FCRI இல்லாமல் வெளிநாட்டிலேருந்து நீங்கள் பணம் வாங்க முடியாது. வாங்கினா இன்கம் டேக்ஸ் அதிகமாக கட்டணும். நம்முடைய பள்ளிகள் நிறைய கட்டுப்பாடுகள், நிறைய நெருக்கடிகள், அதனால் நிறைய பள்ளிகளை மூட வேண்டிய சூழ்நிலைக்குள்ளே நாம் தள்ளப்பட்டு இருக்கிறோம். குறிப்பாக வட மாநிலம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ குரு மாணவர்கள் அல்லது இந்த நவக்கன்னியர்கள், சிஸ்டர், ஃபாதர்ஸ் அப்புறவங்கள போய் எல்லா செமினரியிலும் போயிட்டு யார் என்ன, நீயா வந்தியா, எதுக்கு வந்திருக்க என்று கணக்கு எடுக்க ஆரம்பித்திருக்கிறார். இப்படி பல நெருக்கடிகளை நாம் சந்தித்து கொண்டு இருக்கிறோம். அவை நினைக்கிறேன், இந்த நாளில் நம்ம இன்னைக்கு விசுவாசோடு ஜெபித்து கொண்டு இருக்கிற வேளையில் இது எப்படி எதிர்கொள்ள போகிறோம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு நம்மிடம் இருக்கிறது. கடவுள் பார்த்துப்பார், அப்படி கை விட்டு போயிட போகிறோமா? யார் வந்தால் நமக்கு என்ன, ராமா ஆண்டா நமக்கு என்ன, ராமா ஆண்டா நமக்கு என்ன என்றால் இன்னும் நம்முடைய நிலைமை மோசமாக தான் போகும். நம்ம ஜெபிக்கணும். நல்ல தலைவர், குறிப்பாக இந்த மாதிரியான நமக்கு மில்ல சாதாரண பழங்குடி மக்கள், இந்த மாதிரி மக்களுக்கு நெருக்கடி தரக்கூடிய பல காரியங்கள் அப்படியே நடந்து கொண்டே இருக்கிறது. நாம் அதெல்லாம் பற்றி கவலைப்படுறதே இல்லை. அவருடைய சமூகத்தை ஒப்புக் கொடுப்போம். நல்ல தலைவர்களை உருவாக்கணும். மக்கள் நல்ல முறையில் சிந்திக்கணும். தெளிவோடு இந்த தேர்தலை நாம் அணுகுவதற்கான அத்தனை விதமான வழிவகைகளை செய்யுமாறு என்றார். குறிப்பாக அவனுடைய பிள்ளைகள் இந்த அரசாங்க தேர்வு எழுதி கொண்டிருக்கிற 10ஆம் வகுப்பு, 11ஆம், 12ஆம் வகுப்பு பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். தேர்வை நல்ல முறையில் சந்திக்கவும், எந்த விதமான கலக்கம், பயம், அச்சம் இல்லாமல் படித்த யாவற்றையும் தெளிவான முறையிலே வெளிப்படுத்தி நல்ல மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற அருள் புரியும்படியாய் என்றார். அன்பின் ஆண்டவரே, அருமையான இந்த நல்ல நாளுக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். காலத்தில் உமது அன்பையும் அருளையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் பேரம்பையும் அதிகமாக உணர்ந்து கொள்ள எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். நன்றி கூறுகிறோம். உமது குரலுக்கு நாங்கள் எப்போதும் செய்யுமெடுக்கும், நீர் காட்டுகிற வழியில் நடக்கும், உமது கட்டளைகளுக்கு பணிந்து கீழ்ப்படிந்து வாழ எங்களுக்கு அருள் தருவீரா. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் மிரஞ்சும் என்று ஆடுகிறோம். காணிக்கை பாடல்.
இந்த நன்றி பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றுதாம்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரை புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனிதராய் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலி பொருள் எங்கள் பாவங்களை கழுவி போக்கு உமை தாண்மையாய் வேண்டுகிறோம். பாஸ்கா விழாவை கொண்டாடுவதற்கு உமீது நம்பிக்கை கொண்டோரின் உடல்களையும் மனங்களையும் அது புனிதப்படுத்துவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தமது சாவை சீடர்களுக்கு முன் அறிவித்து புனித மலையில் தமது பேரொளியை வெளிப்படுத்தினார். அதனால் சட்டமும் இறைவாக்குகளும் சான்று பகந்தவாறு தம் பாடுகள் வழியாகவே உயிர்ப்பின் மாட்சிக்கு தாம் வந்து சேர வேண்டும் என்பதை அவர் விளங்க செய்தார். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் மண்ணுலகில் இடையராது மது மாட்சியை கொண்டார் முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகிய ஆவியை பொழுது காணிக்கைகள் அனைத்தையும் தூய்மைப்படுத்தமை தாண்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறுகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் ஆகிய எங்களுக்கு மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து மக்க நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்ததை பிட்டு தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின்பு கிணத்தை எடுத்து மீண்டுமாக்க நன்றி கூறி தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அதனை அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், இதனில் புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் ரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நீர் வருமளவும் உமது
இயேசுடைய உருமாற்ற நிகழ்வை நாம் இன்று வாசிக்க கேட்டோம். மோரியா மலையிலே ஒரு மகனை பலியிட துணிந்தார் ஆபிரகாம். தாபோர் மலையிலே தன் வாழ்வில் வருகிற அந்த துன்பங்களை எதிர்கொள்வதற்கான வலிமையை இதோ இயேசு பெற்றுக்கொண்டதாக உருமாறியதாக நாம் வாசித்தோம். இது அந்த கல்வாரி மலையை நோக்கிய பயணத்திற்கு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருந்ததாக விவிலிய அறிஞர்கள் மிக தெளிவாக படம் எடுத்து காட்டுகிறார். கண்களை மூடுவோம். அங்க ஒரு மேகம் வந்து நின்றுட்டது அப்படின்னு வாசிச்சோம். தாபூர் மலையில கூட இருந்த சீடர்கள் சொல்றாங்க, ஆண்டவரே நாங்க இங்கே இருப்பது எத்துணை நலம், உமக்கொன்றும் எலியாவுக்கொன்றும் மோசைக்கொன்றுமாக 3 குடாரங்களை அமைப்போம். ஏன்னா ஒரு சொகுசான வாழ்வு. இயேசு அப்படியே வெளியேறும், அப்படியே எந்த சலவைக்காரும் வெளுக்க முடியாத அளவுக்கு ஒளி வீசின அப்படின்னு வசனம் சொல். நம்முடைய வாழ்வில் அந்த மேகம் அங்கு நிழலாடியது. இயேசு ஆட்கொள்ளப்பட்டார், ஆவியானவரால். நீங்களும் நானும் கூட நவ காலத்தை துவங்கி இருக்கிறோம். பல தவ முயற்சிகள், கடவுளுடைய நெருக்கத்தை அறிந்து கொள்ள நம்முடைய வாழ்விலும் கூட வர இருக்கிற பல காரியங்கள் நம் முன்னாக நிற்குது. ஐயோ இது எப்படி இருக்குமோ, என்ன பண்ண போறோம் தெரியலையே, என்ன செய்யணும் தெரியலையே, எப்படி இதை நான் சமாளிக்க போறேன், அப்படியெல்லாம் மனதுக்குள்ளே பல குழப்பங்கள் கூட இருக்கலாம். இயேசுவுக்கு ஆவியானவர் வலிமை அளித்தார். தந்தையாம் கடவுள் உடன் இருந்தார். மோசேயும் எலியாவும் அவரோடு உறுதுணையாக துணையாக இருந்தார்கள். நான் சொன்னதுதான், கடவுள் நம்மை தனியே விட்டு விடுவதில்லை. கடவுள் நம்மை தனியாக அனுமதிப்பதில்லை. நம்ம அத்தனை காரியங்களையும் கூட நம்ம வாழ்வில் வருகிற அத்தனை காரியம் வசனம் அழகாய் சொல்லன்னா பெருமூச்சோடு ஆவியா நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் அப்படின்னு உமக்கு திருமுகத்தில் நாம் வாசிக்கிறோம். கண்களை மூடுவோம். இயேசு உருமாறினார். வெறுமனே மட்டும் மாறல, அவருக்குள்ளே ஒரு உந்து சக்தி, வலிமை, ஆற்றல், வல்லமையை பெற்றுக்கொண்டார். நீங்களும் நானும் கூட தவக்காலத்து 2வது வாரத்தை கடந்து வந்தார். நமக்குள்ளே அப்படியான ஒரு உந்து சக்தியும் இன்னும் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய வலிமையும் ஆண்டவர் தருவார். இயேசுவோடு இருந்த அதே ஆண்டவர் தந்தையாக இறைவன் அப்படி அவருக்கு துணையாக இருந்தார். நம்முடைய வாழ்விலும் நம்முடைய வாழ்வுடைய அனுபவங்களிலும் நமக்கு அற்புதமான வலிமையை பாதுகாப்பை ஆண்டவர் தருவார். நம்பிக்கையோடு ஒரு மகியின் மேகம் என்ற பாடலை நாம் அப்படியே உருகி ஆண்டவரோடு ஒன்றிணைந்து பாடுவோம். ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுது. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுது. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுது.
சொல்லில் என் செயலில் ஆண்டவரே நீங்க கலந்திருக்கீங்க. என் நினைவில், என் நடத்தையில், என்னுடைய உணர்வில், என்னுடைய உயிரில் நீங்க கலந்திருக்கீங்க ஆண்டவரே. நீங்க என்னை விட்டு போல ஆண்டவரே, என் கூடவே இருக்கீங்க. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்து இருக்கீங்க. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லல, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவில, என் நடத்தையில, என் உணர்வில, என் உயிரில கலந்து இருக்கீங்க. என் நினைவில, என் நடத்தையில, என் உணர்வில, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, எனையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. விலையேற பெற்றவரே, எனையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, ஒரு செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, உன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. வாழ்வில் ஆண்டவன் முன் சென்று கொண்டே இருக்கிறார். கடவுள் நம் சார்பாக இருக்கிறார், நம்ம கூடவே இருக்கிறார். நம்ம யாரும் எதுவும் பயப்படல. அவருடைய குரலுக்கு செவிமடைங்க. அவர் காட்டுகிற பாதையில் நடப்போம். அவர் கட்டளைகளை கடைபிடிப்போம். அவர் மீது ஆழமான நம்பிக்கை கீழ்ப்படிதல் உள்ளவளாக வாழும். நம்மையும் நம் குடும்பத்தையும் நிச்சயமாய் உயர்த்தும். நம்முடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாட, திருமண விழாவை கொண்ட அத்தனை பேருக்காக ஜெபிப்போம். நம்முடைய ஜெபத்தை கேட்டு யாவருக்காயும் என்றால் பலவிதமான உடல் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்க அனைவருக்கா, சிறப்பாக இந்த திருப்பணியிலே கலந்து கொண்டு ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கா, பலவிதமான எண்ணங்களோடு, எதிர்பார்ப்புகளோடு, ஏக்கங்களோடு, ஏக்க பெருமூச்சுகளோடு கூட இந்த திருப்பணியில் கலந்து ஆண்டவரை சந்திக்க வந்திருக்க அத்தனை பேருக்கா என்றால் நம்ம எதிர்நோக்கி இருக்க அத்தனை காரியங்களுடைய பாத்திரம் கொடுங்க. விலகாத மேகமாக இருப்பவர் தந்தையாகிய கடவுளுடைய குரலுக்கு இயேசு செவிமடுத்தார், உருமாறினார். நாம மாற்று கண்டவர்களாக மாறும். இப்போது நமக்காக பரிந்து பேச அன்பு தாய், ஆரோக்கிய அன்னை, அவருடைய அன்பு கணவர் பொழுது சூசையப்பர், நமது வங்கியின் பாதுகாப்பு அந்தோணியார், இன்று நாம் விளையாடுத்துக் கொண்டிருக்கிற மறைசாட்சியான பொழுது ராணி மரியா, தோமையார், அந்தோணியார், தாமையார் மற்றும் அல்போன்ஸ் அம்மா, தெய்வ சகாயம், இன்னும் அனைத்து புனிதருடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் எப்போது நமக்கு உறுதுணையாக இருக்க அருள் வேண்டி ஆண்டவராகிய இயேசுவை புகழ்ந்து பாடும்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியானவரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. தந்தையுடைய திருவிழுக்கு பணிந்து வாழ்ந்த இயேசுவை போல நாமும் தந்தையோடு ஒன்றித்து வாழ இயேசு கற்றுக் கொடுத்த அற்புதமான ஜெபத்தை இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடரிடம் என்றால் இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இளமாய் இருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காக மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துவதற்கு முடிந்தவரே, என் குற்றங்களை குறைகளையும் பாவங்களையும் பலவீனங்களையும் பாராமல் ஆண்டவரே அவருடைய பாத தண்டையிலே வந்து குழுமி இருக்கிற விசுவாசத்தை நம்பிக்கையை கண்ணோக்கிப்பார். எங்க இருக்கிற எங்கள் யாவருக்கும் எங்கள் குடும்பங்களையும் பங்கு சமூகத்திற்கும் நாட்டிற்கும் உலகத்திற்கும் அமைதியும் நிம்மதி ஒற்றுமையும் சமாதானத்தையும் நிறைவையும் மகிழ்வையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் சுகத்தையும் நலத்தையும் தந்தருடைய திருவிடம் கொள்கிறான். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் நேசர்கள் அன்பின் அமைதி மகிழ்வோடு பகிர்ந்து கொள்ளும். சமாதானம். கிறிஸ்துவிலுள்ள இறைவனின் திருமகனை தந்தையின் திருவிழப்படி தூய ஆவியை ஒத்துழைப்பார். நமது இறப்பின் வழியாக உலகிற்கு வாழ்வழித்தவரை இந்த புனிதமிக்க உடலான மத்தத்தால் எங்களுடைய எல்லா விதமான குற்றங்களிலிருந்தும் தீமை அனைத்தும் விடுவித்து நாங்கள் என்றுடைய கட்டளைகளை கருத்துணிக்க செய்திடும். நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதே. இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவரை உலகினுடைய பாவங்களை எல்லாம் போக்குகிற இறைவனின் செம்மறி தந்தையின் திருக்குலத்திற்கு பணிந்து வாழ்ந்தவர். நாமும் கூட இவரை போல ஆண்டவருக்கு பணிந்தவருடைய குரலுக்கு செவிமடுத்து வாழ அழைப்பு விடுகிறார். விருந்துக்கு அழைக்கிறார். அழைக்க பெற்றிருக்கிற அனைவருமே பேறு பெற்றோம். ஆண்டவரே, கிறிஸ்துவின் திருவுடலும் திரத்தம் நம் அனைவரையும் காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக. இதயத்தை
தவ காலத்தின் 2வது ஞாயிறு மாதிரி நம்முடைய பங்குல தவ காலத்திற்கான பல தவ முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறோம். கடந்த வாரம் நான் சொன்னது போல் நம்முடைய பங்குல நம்முடைய மறைவட்ட அளவில் இளையோருக்கான தியானத்தை ஏற்பாடு பண்ணினோம். ஆல்மோஸ்ட் ஒரு 150 பிள்ளைகள் வெளியிலிருந்து 12 பங்கிலிருந்து வந்து காலை 9-10 மணியிலிருந்து மதியம் 2 மணி வரை அது மாதிரி ஜெபமாலை ரொம்ப அழகாக இருந்தது. ஜெபமாலை, அப்புறமா சிலுவை பாதை, திருப்பலி, தியானம், மறைவர்கள், பாப சங்கீதனம், ஆராதனை என்று இந்த பிள்ளைகள் அந்த மணி நேரங்களை இந்த தவக்கால தியானத்திலே நாங்கள் செலவிட்டாங்க. இதை ஏற்பாடு செய்த நம்முடைய பங்கு தான் செஞ்சுருக்கோம். நம்முடைய இளையோர் குழுவினர் மிக அற்புதமான விதத்தை அனைத்து காலம் சிறப்பாக செய்தார்கள். நம்முடைய உதவி பங்கு தந்து நம்முடைய சகோதரர்கள் வழி நடத்தினார்கள். அத்தனை பேருக்கு நம்முடைய நன்றிகளை ஒரு பலத்தை ஒரு கரவழி கொடுத்து தெரிவித்துக் கொள்வோம். அவரை கூட நம்முடைய பங்குல இந்த வாரம் தவக்காலத்தின் 2வது ஞாயிறு நாம் அறிவித்தது போல பாத யாத்திரை. வழக்கமாக இந்த பாத யாத்திரை இப்போது பல பங்குகளில் நம்முடைய பேராயர் அதிகமாக செய்ய தூண்டுகிறார். நிறைய பங்குகள் இந்த ஆண்டு நடந்த எங்களுக்கான கூட்டத்தில் பக்கத்தில் இருக்க பங்குலாம் நடைபயணமாக போங்க, அந்த பங்கை சந்திங்க, உறவை ஏற்படுத்திங்க சொல்கிறார். நம்ம பல ஆண்டுகளாக செய்து கொண்டு இருக்கிறோம். எனவே நாம் அறிவித்தது போல நம்முடைய பக்கத்து பங்காகிய முகப்பேர் மேற்கில் இருக்கிற அந்தோனியார் ஆலயத்திற்கு மதியம் 2 மணிக்கு நாம் இந்த பாத யாத்திரை மேற்கொள்ள இருக்கிறோம். இந்த பாத யாத்திரை ஒரு கேட்டாங்க, எத்தனை மணி ஃபாதர்? 2 மணிக்கா 2:30 மணிக்கா? 2 மணினா 2 மணி தான், 2:30 மணிலாம் கிடையாது. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்டு அப்படியே கண்ணு சொக்கலாம், ஒரு நாள் தான் லீவு எனக்கு தெரியும். பட் இதெல்லாம் ஒரு சின்ன தப முயற்சி, அவ்வளோதான். கடவுளுக்காக நம்ம எடுக்கிற ஒரு தப முயற்சிகள். ஆகவே இந்த தப முயற்சியினுடைய விளைவாக இந்த பாத யாத்திரை நடைபெறும் இருக்கிறது. மதியம் 2 மணிக்கு நாம் இங்கிருந்து துவங்குவோம். இது நம்முடைய இளையோர் ஜபக்குழு மரியாயின் சேனை சகோதரிகள் வழி நடத்துவார்கள். நாம் வந்து ஜபமாலை ஜபித்து கொண்டு பாடல்களை பாடிக்கொண்டு திருச்சிலுவையை சுமந்து கொண்டு செல்கிற இடங்களில் இந்த 14 நிலைகளை சிலுவை பாதை தியானித்து செல்ல இருக்கிறோம். சிலுவையை சுமப்பது கூட பெரிய விஷயம். நானே பெரிய சிலுவை, ஏன் சிலுவையை சுமக்கும் போல இதுவே சிலுவையா? சிலுவை வந்து அவ்வளோ ஒரு வலிமைமா. நிறைய நேரங்களில் சிலுவையை நம்ம ஒதுக்கி விடுகிறோம். சிலுவை தான் மீட்பு, சிலுவை தான் சக்தி, சிலுவை தான் வல்லமை. எனவே இந்த சிலுவையை நீங்கள் வேண்டிக்கிட்டு நான் சொல்கிறேன், 4 பேர் 5 பேர்லாம் பெரிய சிலுவை, பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் என்று நாம் சுமந்து ஒரு 2 மணி நேரம் தான் இருக்கும். 2 மணிக்கு போனால் 4:30க்கெலாம் போயிடலாம். 5 மணிக்கு 5:15 அங்கே பூசை இருக்குது. எனவே அவங்களுக்கு நமக்கு இல்லை. எனவே 14வது நிலையை நம்ம அந்த ஆலயத்தை நிறைவு செய்வோம். அதுக்கு பிற்பாடு உங்களுக்கு தேநீரும் அதற்குரிய ஸ்நாக்ஸும் அங்கு வழங்கப்படும். எனவே கடந்த ஆண்டு நம்ம நிறைய பேர் போனோம். கொஞ்சம் நேரத்தோடு வந்து இந்த பாத யாத்திரை நம் முழுமையாய் பங்கேற்க முழுவருமாறு உங்களை அன்போடு அழைக்கிறேன். மதியம் 2 மணி அன்பாக வருகின்ற 1ஆம் தேதி மாதத்துடைய முதல் வெள்ளிக்கிழமை அன்று கலக்கும் போல காலை 6:30 மணி திருப்பணி, மாலை 5:45 மணிக்கு ஜெபமாலை, சிறப்பு திருப்பணி, மேற்கொடைய ஆசிரம் நடைபெறும். அது உங்களுக்கு தெரியும். மாற்றி சொல்லிட்டேன். வெள்ளிக்கிழமை அன்று 5:30 மணிக்கு சிலுவை பாதை, மாற்றி சொல்லிட்டேன், தப்பாக போட்டான். 5:30 மணிக்கு நம்ம ஒவ்வொரு வாரமும் தவ காலத்தில் இருக்கிறோம். சிலுவை பாதை 5:30 மணிக்கு ஜெபமாலையும், 6 மணிக்கு சிலுவை பாதை. இந்த வாரத்தில் இந்த மத்தியில் அருட்தந்தை ரேமன் ஜோசப் ஒவ்வொரு வாரமும் நம்ம ஒரு தந்திரனை அழைத்து வருகிறோம். எனவே பூந்தமல்லி குருமடத்தைச் சேர்ந்தவர், அற்புதமான தந்தை. எனவே நேரத்தோடு நம்ம துவங்கி நேரத்தோடு முடிக்கிறோம். 6 மணிக்கு சிலுவை பாதை, தொடர்ந்து சிறப்பு திருப்பணி, நற்கொடை வழிபாடோடு அந்த நாளை நாம் நிறைவு 8 மணிக்குள்ளாக அனைத்து வழிபாடும் நிறைவு செய்யப்படும். முதல் சனி 2ஆம் தேதி மாதத்துடைய முதல் சனிக்கிழமை அன்று மாலை 6 மணிக்கு ஜெபமாலையும், அதை தொடர்ந்து சிறப்பு அன்னையுடைய தீர்ப்பவனியும் சிறப்பு திருப்பணியும் நற்கருடைய ஆசீர்வாதம் நடைபெறும். அறிவித்தது போல வருகின்ற 3ஆம் தேதி மிக முக்கியமான அறிவிப்பு கவனத்தில் கொள்ள வேண்டும். நம்முடைய பங்கிலிருந்து தவக்கால திரு யாத்திரையை நாம் மேற்கொள்கிறோம். தவக்கால திரு யாத்திரையானது நம்முடைய அச்சரப்பாக்கம், மேல் சித்தாம்பூர், செஞ்சி, சொல்லி எனக்கு மனப்படமாச்சு. மேல் சித்தாம்பூர், செஞ்சி, அதை தொடர்ந்து திருவண்ணாமலை, அதை தொடர்ந்து விருது விளங்கினான் என்ற காட்டுக்கோயில் அந்தோனியார் ஃபேமஸான கோயிலுக்கு செல்ல இருக்கிறோம். 5 ஆலயங்கள் மீண்டுமாக செல்வது. அடுத்த வாரம் திரு யாத்திரை செல்வதால் வழக்கம் போல திருப்பலி, திரு யாத்திரை போவாதவங்களுக்கு நீங்கள் பூசலம் மாத்தலை. வழக்கம் போல காலைல 6:30 மணி திருப்பலியும் மறைக்கல்வியும், அதை தொடர்ந்து 8 மணிக்கு திருப்பலியும், ஆங்கில திருப்பலியும், மாலை திருப்பலியும் நடைபெறும். அதில் மாற்று கருத்து இல்லை. இந்த திரு யாத்திரையை பற்றி நான் பல முறை சொல்லிட்டேன். ஆகவே இன்றுதான் கடைசி நாள். நான் சொன்ன மாதிரி காலை உணவு, மதிய உணவு மற்றும் உங்களுக்கான தேநீர் மற்றும் அதற்கான ஸ்நாக்ஸ், வாட்டர் பாட்டில் இப்படியெல்லாம் ஏற்பாடு செய்து நம்முடைய பேருந்து கட்டணத்தோடு சொல்லிட்டு ஒரு நபருக்கு 750 ரூபா சொல்லியிருக்கோம். குழந்தைகளுக்கு 4-5 குழந்தைகளுக்கு மேற்பட்டவர்களுக்கு 600 ரூபாய்.
மீண்டும் சொல்கிறேன், 50 பேர் தான் ஒரு சீட்டில் உட்கார முடியும். பஸ்ஸில் சீட்டில் நம்பர்லாம் போட மாட்டோம். வருகிற வெள்ளிக்கிழமைக்குள்ளாக எந்தெந்த அன்பியங்கள் எந்தெந்த பேர் உங்களுக்கு நோட்டீஸ் போர்டில் போட்டு நம்ம வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடுவோம். சரியா? முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், இனிதான் கடைசி நாள். மற்ற உணவுகள் மற்ற தயாரிப்புகளுக்கு நேரம் தேவைப்படுவதால் தயவுசெய்து திரியாத்திரை போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இருப்பீங்க. அதனால் தயவுசெய்து இனியோடு முடிச்சுப்போம். இன்னும் நான் கடைசி நாளில் வரேன் சாமி, இப்போ தான் வந்தேன், அப்போ தான் வருவேன் அப்படிலாம் இல்லை. அதனால் தயவுசெய்து வருவதாக இருந்தால் இனியோடு முடிச்சு வெளியில் நம்முடைய ஆஃபீஸில் நம்முடைய உதவி பங்கு தந்தை இல்லை, மாறாக நம்முடைய பங்கு பெறை துணைத் தலைவர் கூட்டம் இருக்கிறது. எனவே அவரிடம் அன்பியங்கள் நீங்கள் கலெக்ட் பண்ண காசும் நீங்கள் தனிப்பட்ட முறையை வருவதாக இருந்தால் பணத்தையும் பெயர்களையும் அன்பியத்தின் பெயர்களையும் பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வெளியிலிருந்து வருகிறவர்கள் தயவுசெய்து உங்களுடைய பெயர்களையும் பங்கையும் உடைய செல் நம்பரையும் கூட பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த திரு யாத்திரையில் பங்கேற்பவர்களுக்கு நான் சொன்ன மாதிரி நீண்ட பயணம் 450 கிலோமீட்டர் போயிட்டு வரணும். 225 225 நீண்ட பயணம். நிறைய நேரங்கள் நம்ம போகும்போது போகணுமா வந்தோமா இல்லாமல் உங்கள் 5 ஆலயங்கள் தான் போகிறோம். கொஞ்சம் டைம் கொடுக்கலாம் அப்படி இந்த மாதிரி முயற்சி எடுக்கிறோம். அப்போ நம்ம சீக்கிரமாக போனோம். 5:30 மணிக்கு இங்கிருந்து பேருந்துகள் புறப்படும். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 5:30 மணிக்கு பேருந்துகளில் அந்தந்த பஸ்ஸு நம்பர்லாம் ஒட்டியிருப்பாங்க. எனவே திரு யாத்திரை என்பது நான் சொல்கிறேன், நேரத்தோடு போய் நேரத்தோடு திரும்பி நைட்டு இரவு 9 மணிக்குள்ளா 8:45 நம்ம திரும்பி வருவதற்கு முயற்சி எடுத்துக்கிறோம். எனவே மீண்டுமாக வந்துட்டே இருக்காங்க, வந்துட்டோம் கிளம்பிட்டோம் அப்படி இல்லாமல் முடிஞ்ச அளவு நான் சொல்கிறேன் 5:30 மணி என்றால் நீங்கள் காலை சாப்பாடு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் மதியம் சாப்பாடு எதுவுமே செய்ய வேண்டாம். ஃபாஸ்டிங் தான் ரொம்ப நல்லது. ஆகவே தயவுசெய்து நேரத்தோடு வந்து கலந்து கொள்ளுங்கள். ரெண்டாவது, சப்போஸ் காசு கொடுத்துட்டீங்க வர தவிர்க்க முடியாத காலம் வரமுன்னா திருப்பி அந்த பணம் கொடுக்கப்பட மாட்டாது. அதையும் சொல்லி, ஏன்னா அத்தனைக்கும் நம்ம அட்வான்ஸ் பண்ணிடுறோம். நீங்கள் வரல என்பது அது உங்களுடைய இது. எனவே நான் கொடுத்த திருப்பி காசு கொடுங்க அப்படிலாம் கேட்கக்கூடாது. ஏன்னா எல்லாத்தையும் நாங்கள் அட்வான்ஸ் பண்ணி அதுக்கான பணத்தை நாங்கள் கொடுக்க வேண்டியிருக்கு. எனவே அதையும் மனதில் கொள்ள வேண்டும். மூன்றாவது, நான் சொன்ன மாதிரி இங்கே தான் உட்காருவோம் அங்கே தான் உட்காரு பெரிய சண்டை போடுது. தவ காலத்தில் ஏதாவது சின்ன தவ முயற்சி, நான் முன்னாடி புருஷனோடு தான் உட்காருவேன், நாங்கள் மட்டும் தான் முன்னாடி பின்னாடி உட்காந்து இடிக்கும் மேலே அப்போல்லாம் கிடையாது. நம்பர்லாம் கிடையாது, வண்டிக்குள்ளே சீட் நம்பர்லாம் கிடையாது. ஒரு பெரிய விஷயம், போகிற ரோடெல்லாம் ரொம்ப நல்ல ரோடு தான். பெரியவங்க சின்னவங்க எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உட்காருங்க. தயவுசெய்து அந்தந்த அன்பியங்கள் அங்கே தான் உட்காரணும். இங்கேருந்து அங்கே போய் உட்காந்துப்பேன், அவங்க என் ஃப்ரெண்டு இவங்க என் ஃப்ரெண்ட்லாம், சீட்டுகளுக்கு தேவையில்லாத பிரச்சனை வரும். எனவே மீண்டுமாக நான் சொல்கிறது, காலை 5:30 மணிக்கு நம்ம இங்கேருந்து புறப்பட இருக்கிறோம். உங்களுக்கான காலை உணவு மதிய உணவு எல்லாம் ஏற்பாடு செய்து கொண்டு இருக்கிறோம். மீண்டுமாக பத்திரமாக 9 மணிக்குள்ளாக நாம் திரும்பி வருவோம். உங்களுடைய ஒத்துழைப்பு மிக அவசியம். தயவுசெய்து எனவே பெயர் கொடுக்காதவங்க குழந்தையை கூட்டிக் கொண்டு டிக்கெட் வாங்க மட்டும் சீட்டில் உட்கார வைங்க, இல்லை என்றால் மடியிலே வைத்துக் கொள்ளுங்கள். தேவையில்லாத பிரச்சனைகளை நாம் கொண்டு வர வேண்டாம். எனவே முடிந்த அளவு இந்த திரு யாத்திரை மிக அற்புதமான ஒரு ஆன்மீக பயணம், சும்மா ஒரு டூர்லாம் கிடையாது, ஜாலி மாதிரி போயிட்டு வர கிடையாது. எனவே முடிந்த அளவு நாம் இதில் நம்மை முழுமையாக பங்கேற்று திரு யாத்திரையில் பல ஆலயங்களை சந்தித்து தரிசித்து ஆசிரியை பெற்றுக்கொள்ள உங்களுடைய மேலான ஒத்துழைப்பை நல்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவ்வாறு என்னுடைய பங்களை தவக்காலத்திற்கான தியானத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். 10ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரை நம்மத்திலே கப்புச்சியன் சபை குருக்கள் திருச்சியிலிருந்து 5 பேர் வர இருக்கிறார்கள். அடுத்த வாரம் உங்களுக்கு அந்த போற்றுவோம் எந்தெந்த அன்பியங்களுக்கு காலையிலே அவர்கள் வீடுகளை சந்திக்க வருகிறார். ஞாயிற்றுக்கிழமையே வந்துடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீடுகளை சந்திப்பதற்கான அனைத்து விதமான விஷயங்களும் உங்களுக்கு அன்பிய பொறுப்பு வழியாக உங்களுக்கு அனுப்பிக்கப்படும். காலைல 6:30 மணிலேருந்து 8 மணிக்குள்ளாக வீடுகள் சந்திக்கப்படும். அதை தொடர்ந்து 10 மணிலேருந்து மதியம் 12 மணி வரை நம்முடைய அருள் தந்தையர்கள் ஆலயத்தில் இருப்பாங்க. உங்களுக்கு தேவையான கவுன்சிலிங் மற்ற ஏதாவது பாவசியம் என்பதால் நீங்கள் அப்படி பயன்படுத்திக் கொள்ளலாம். ஒவ்வொரு நாளும் மாலை 5:30 மணியிலிருந்து 8:30 மணி வரை இங்கு வந்து ஜபமாலை, அதை தொடர்ந்து சிறப்பு திருப்பலி, தியானம், மறைவுரைகள், அதை தொடர்ந்து குணமளிக்கும் வழிபாடு, நற்கருணை ஆராதனை என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித்தியாசமான முறையிலே அவர்கள் திட்டமிட்டு இருக்கிறார். நவகால தியானம் வருஷத்துக்கு ஒரு முறை தான் நடக்குது, 5 நாள் 6 நாள் தான். எனவே முடிந்த அளவுக்கு குடும்பமாக கலந்து கொள்ளுங்கள். இந்த தவகால தியானம் பங்கிற்கும் குடும்பங்களுக்கும் ஆசிரியராக அமைய தொடர்ந்து நீங்கள் ஜெபங்களை நினைவு கூற உங்களை அன்போடு அழைக்கிறேன். அவ்வாறு 17ஆம் தேதி நம்முடைய மறைக்கல்வி ஆண்டு விழாவை நாம் கொண்டாடும். எனவே அதற்கான வேலைகளை நம்முடைய அருள் சகோதரிகள், நம்முடைய அருள் சகோதரிகள் மற்றும் ஆசிரியர்கள் இதற்கான முயற்சி இருக்காங்க. எனவே பெற்றோர்கள் பிள்ளைகளை தவறாமல் இந்த பயிற்சிகளுக்கு அனுப்பி வைக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அவ்வாறே கூட இன்று காலை 10 மணிக்கு இந்த திருப்பலி முடிந்தவுடன் சரியா 10 மணிக்கு ஜென்மராக்கினி கியூரியா, பிரகாசமாத கியூரியா, வானூர் கரசி கியூரியா கூட்டமானது நடைபெறும். எனவே தவறாததிலே கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம். நாளையுடைய
இந்த வழிபாடை மிக அற்புதமான விதத்தில் நமக்கு சிறப்பித்து கொடுத்தவர்கள் ராணி மரியா அன்பத்தை சேர்ந்தவர்களுக்கு நம் நன்றிகளையும் பாராட்டுகளையும் ஒரு பலத்தை ஒரு கரவழி கொடுத்து தெரிவித்துக் கொள்வோம். அடுத்த வார திருப்பலி புனித மிக்கேல் அதுத்துவ ஜபக்குழுவினர் சிறப்பிப்பார்கள். நம்முடைய மத்தியிலே வந்து கொண்டிருக்கிற நம்முடைய அருள் சகோதரர் சின்னப்பர், இப்போ நன்மைலாம் கொடுப்பார், பார்த்துருப்பீங்க. அவர் 3ஆம் ஆண்டு இறையியல் படித்து கொண்டு இருக்கிறார். அவர் எம்எம்ஐ சபையைச் சேர்ந்தவர். நேற்றைய தினம் தனது பிறந்தநாள் விழாவை கொண்டாடினார். அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை நாம் தெரிவிக்க இருப்போம். எங்க பிரதர் எங்க அப்பப்போ போய் மறைஞ்சுக்கிறார். அவர் இன்னும் பொண்ணு பார்க்க வந்திருக்கான்னு தெரியல, உள்ள போய் அப்பப்போ மறைஞ்சுக்கிறார், வெக்கப்படுறார். ரொம்ப அருமையான ஒரு சகோதரர். பல திறமைகளை தன்னகத்தை கொண்டுவர். நிறைய வரைவார், எழுதுவார், கட்டிங்லாம் பண்ணுவார். கட்டிங்னா நான் சொல்லுது பேக்ட்ராப், அந்த வேர்ட்ஸ்லாம் கட் பண்ணுவார். எந்த வேலை கொடுத்தாலும் மிக நேர்த்தியாக செய்யக்கூடிய நல்லுள்ளம் கொண்ட அற்புதமான ஒரு சகோதரர். நன்றாக படித்து நல்ல ஒரு குருவாக மாறி கடவுளுக்கு அவர் தொடர்ந்து பணியாற்ற அவருக்காக தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். அவருக்கு நம்முடைய அன்பை வெளிக்காட்டும் விதமாக யார் இருக்கா கிஃப்ட் வில்சன் அவர்கள் அவருக்கு ஒரு சின்ன பொன்னாடை அனுப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். திரு ஜெரும் அவர்கள் ஒரு பரிசை அளித்து அவருக்கு நம்முடைய மகிழ்ச்சியை நாம் தெரிவித்துக் கொள்வோம். கேக்கை வெட்டிடலாம். அதுக்கப்புறமாக ராணி மரியா பற்றி ஒரு வாசிக்கிறோம். கேக் ஹாப்பி பர்த்டே பண்ணலாமா? இருக்காங்களா? ஓகே குட். வாங்க பிரதர். வாழ்த்துக்கள். இன்றைய நாளை சிறப்பிக்கும் புனித ராணி மரியாவின் வாழ்க்கை வரலாறு. ராணி மரியாவின் சொந்த ஊர் கேரளா மாநிலத்தில் உள்ள புல்வாளி என்ற இடத்தில் 1954ஆம் ஆண்டு ஒரு சாதாரண பக்தி நிறைந்த விவசாய குடும்பத்தில் வத்தலில் பெய்லி மற்றும் எலிஸ்வா தம்பதியருக்கு 2வது குழந்தையாக பிறந்தார். சிறு வயது முதலே இயேசுவின் மீதும் கன்னிமரியாள் மீதும் மிகுந்த பக்தி கொண்டிருந்தார். தன் சிறு வயது முதலே அருட்கன்னியராக ஆக வேண்டும் என்பது அவரது விருப்பம். பின் தன் பள்ளி படிப்பை முடித்தவுடன் புனித பிரான்சிஸ்கன் கிளாரட் சபையில் சேர்ந்து தனது கன்னிமையை இறைவனுக்கு அர்ப்பணித்தார். மிகவும் அறிவு கூர்மை, சமூக சிந்தனை, ஏழைகளுக்கு உதவும் மனப்பான்மையோடு தன் பணி வாழ்வை தொடங்கினார். தொடர்ந்து மருத்துவ பணி, பிறர் அன்பு பணி, கல்வி பணி, இறை பணிகளில் தன்னை முழுவதும் ஈடுபடுத்தி கொண்டார். இவருக்கு பணி மாற்றம் வந்ததை அடுத்து மத்திய பிரதேசத்தில் உள்ள உதயநகர் பகுதிக்கு பணி செய்ய சென்றார். அங்கு வாழ்ந்த பணக்கார முதலாளிகள் பழங்குடியின மக்களை அடிமைப்படுத்தி அவர்களுக்கு அதிகமான வட்டிக்கு பணங்களை கடன் கொடுத்து அவர்களது நிலத்தை பறிமுதல் செய்து கொண்டனர். அந்த ஏழைகளின் நிலை அறிந்த அருட்சகோதரி அவர்களுக்கு போதிய கல்வி அறிவை புகட்டியதோடு அரசாங்கத்திடமிருந்து பல உதவிகளை பெற்றுக் கொடுத்தார். மற்றும் சிறு சிறு சுய உதவி குழுக்களை தொடங்கி அவர்களது வாழ்வாதாரத்தை உயர்த்தினார். இதை கண்ட பணக்கார வர்க்கத்தினர் புனித ராணி மரியாவை கொலை செய்ய திட்டமிட்டனர். அதன்படி சகோதரி பயணம் செய்த பேருந்தில் இருந்த சில முரடர்களில் ஒருவன்தான் சம்பந்தர் சிங் என்பவன். அவன் அருட்சகோதரியை கத்தியால் மிக ஆழமாக குத்தினான். குத்திய இடத்தில் இருந்து இரத்தம் அதிகமாக வெளியேறியது. அந்த வேதனையின் மத்தியிலும் அருட்சகோதரி பேருந்தில் இருந்து இறங்கி ஓடினார். ஆனாலும் விடாமல் துரத்தி இந்த சம்பந்தர் சிங் சகோதரியின் உடலில் பல இடங்களில் மிக மிக ஆழமாக குத்தி கிழித்தான். சுமார் 56க்கும் மேற்பட்ட இடங்களில் சகோதரியின் உடல் முழுவதும் குத்தி கிழித்தான். ராணி மரியா அந்த இடத்திலே இரத்த வெள்ளத்தில் இரத்த சாட்சியாக துடிதுடித்து இயேசுவின் பெயரை சொல்லிக்கொண்டே மரித்தார். பின்னாளில் சிறையில் இருந்த இந்த சம்பந்தர் சிங்கை ராணி மரியாவின் தங்கையான அருட்சகோதரியும் அவர் தாயும் சிறையில் சென்று சந்தித்து அவனை மன்னித்தார்கள். அவனும் மனம் திரிந்து மன்னிப்பு பெற்று இன்று புனித ராணி மரியா குடும்பத்தில் ஒருவனாக வாழ்ந்து வருகிறான். தொடர்ந்து ஒவ்வொரு பிப்ரவரி 25ஆம் தேதியும் ராணி மரியா கல்லறை சென்று கண்ணீரோடு ஜெபித்து மன்னிப்பு பெற்று வருகிறான். நாமும் இந்த நாளில் நம் பாவங்களுக்காய் புனித ராணி மரியா வழியாக இறைவனிடம் மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். புனித ராணி மரியாவே எங்களுக்காக கடைசி ஜெபத்திற்காக எழுந்திருப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உலகில் வாழும் நாங்கள்
ஏற்கனவே விண்ணுலக வாழ்வில் பங்கு பெற அருள் கூர்ந்தீர். மாற்றுக்குரிய மறை நிகழ்வை பெற்றுக் கொண்ட நாங்கள் உமக்கு செலுத்தும் நிறை நன்றி ஏற்றுக்கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது. மதுரமான திருஹிருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எப்பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர் புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க.